முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாகத் தேற்றினேன் தென்புலத்தார் என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேருந்தமெல்லாம் படுதின்றி நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாள் இயங்கும் கலித்துறை அந்தாதி ஓதை சிரிஞ்சனே இதியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லுந்தக கொண்டு உணதளிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னையின் ரவமே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு புண்ணியர்தம் வாக்கில் பிரியா ராமானுஜா நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாய் இந்த நுண்பொருளே. ராமானுஜ நூற்றந்தாதிலே இந்த பாசுரமானது 38வது பாசுரம். இந்த பாசுரத்துல நேற்றுக்கே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாசுரத்தை காட்டிலும் ஏனைய பாசுரங்கள் 107 பாசுரங்கள் வேறுபட்டதுன்னு பார்த்தோம். நான் இந்த பாசுரத்திலே சுவாமி ராமானுஜரை ராமானுஜராக வைத்துக் கொண்டு திருவரங்கத்தோழனார் பாடவில்லை. அப்படின்னா எம்பெருமானார் எம்பெருமான் 2 சப்தங்கள் இருக்கு இல்லையா? எம்பெருமான் என்று சொன்னால் சிவன் நாராயணன், எம்பெருமானார்னு சொன்னா சுவாமி ராமானுஜர். அப்ப எம்பெருமான் என்கிற ஒரு சப்தத்தோடு ஒரு அர்த்தத்தோடு தான் இந்த பாசுரத்தை பாடுகிறார். ஏனென்றால் இந்த சுவாசனத்துல சொல்லப்பட்ட கருத்து இன்னைக்கு இந்த மாதிரி வச்சிருக்கையே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு அன்னைக்கு இந்த மாதிரி கொண்டு வரலையே. இன்னைக்கு திருவரங்க சமுதனாராக ஆக்கி மேற்கொண்டு உன் திருவடிகளிலே 108 பாசனங்களை சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடியனுக்கு அளித்தாயே. ஆனால் அந்த பாக்கியத்தை அன்றேன் அளிக்கவில்லை. ஏன் அளிக்கவில்லை என்றால் ஆழ்வார் தெரிவிக்கிறார், இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்றென்னை புறம்போக புணர்க்குது என் செய்வான். இன்னைக்கு என்ன நம்மாழ்வாராக உட்கார வைத்து அத்தனை ஜீவாத்மாக்களும் உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு ஆச்சரியமான அந்த தன்மையை எனக்கு கொடுத்தாயே. ஏன் இதற்கு முன்னாடி இந்த தன்மையை கொடுக்கவில்லை? ஏன் ஆழ்வாராக ஆக்கவில்லை? அப்படின்னு ஆழ்வார் பகவானுடைய மடியை பிடித்துக் கொண்டு கேட்கிறார். அன்றென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான் கேட்கிறார். அதே இங்கே என்ன கேட்கிறார்? ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை என்று, ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை என்று அவமே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு. ஆனா இதற்கு முன்னாடி அப்பனா இந்த ராமானுஜ சம்பந்தம் அடைவதற்கு முன்னாடி எங்கேயோ கொண்டு சேர்த்தி ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை என்று அவமே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு புண்ணியர்தம் வாக்கில் பிரியா ராமானுஜா. புண்ணியர்தம் வாக்கில்னா குரத்தாழ்வான், முதலையாண்டான், சோமாசி ஆண்டான், எம்பார் போன்றவர்கள், அவர்கள் தான் புண்ணியர்கள். அந்த புண்ணியர்களுடைய திருவாக்கிலே எப்பொழுதும் ராமானுஜா ராமானுஜா என்கிற அந்த வாக்கிலிருந்து பிரியாது இருக்கக்கூடிய ராமானுஜா நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதான். உன்னுடைய அருள் பகவானுடைய அருள் போல இருக்கு. ஏன்னா பார்த்தசாரதியுடைய அருள் தான் எப்படி இருக்கும்னா வைஷமிய நைகுண்யம் இருக்கும். வைஷமிய நைகுண்யன விஷம புத்தி நிர்கிரணதா 2 உண்டு. விஷம புத்தி நிர்கிரணதான்னா தகை இல்லை, கருணை இல்லை என்கிற தன்மை இருக்கும். இருக்கும்னா கிடையாது. இந்த வேதவியாசமே கண்டிக்கிறார். என்னன்னு கண்டிக்கிறாருன்னா வேதவியாசனை கண்டிக்கிறார். பகவானுக்கு வைஷமிய நைகுண்யம் கிடையாது பிரம்மசூத்திரத்துல கண்டிக்கிறார். இப்ப அவன் கொண்டுன்னு வைத்துக்கொண்டு அதே நிலையில இவர் எம்பெருமானார். அந்த எம்பெருமானாராக ஆனபடியாலே அதனால
அந்த நிலை உனக்கு வந்துடுத்தோ அதெல்லாம் தெரிவிக்கிறாங்க. வாக்கில் பெரிய நென் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவி வரிதால் பார்சுதாரி பகவானுடைய அருள் அப்போல இருக்கு, எனக்கு ஒன்னும் புரியலையே. உரையாய் இந்த நுண்பொருளே, இதற்குண்டான அர்த்தங்கள் என்ன, இது தெளிவுபடுத்தலாமே, இந்த நுண்பொருளை தெளிவுபடுத்தலாமேன்னு பிரார்த்திக்கக்கூடிய பாசனம் இந்த பாசனம். இதிலே மணவாளமாவுடைய அவதாரிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வாக்கில் பெரியார் ராமானுஜான் தவிர 37ஆம் பாட்டு அந்த பாட்டு. வடிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் பொருள் பார்த்துட்டோம். அதுல என்னையும் ஆளவர் காக்கினேன்னு தெரியும். அப்ப நல்லோர்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்துட்டோம். நல்லோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு? புறத்தாளர் முதலானவர்கள். அது அன்பர் என்ற சப்தத்தாலே நாதமணிகள் என்ன, ஆளவந்தார் என்ன, நம்மாழ்வாரனை வேற வைத்துக் கொண்டு இவர்கள் வணங்கும் சொன்னார். அப்படிப்பட்ட வணங்கினபடியாலே அந்த நிலையிலே புறத்தாழ்வை என்னை கொண்டு வந்து உன்னுடைய திருவடிகளே ஆளாக்கினார் தெரியாது. இப்ப நாம் பண்ணினது ஒண்ணும் இல்லைன்னு சொன்னியா, இப்ப மேற்கொண்டு கேள்வி அப்படி சேர்க்கணும்னா என்ன? அப்பிரதிசேஷம் ஆத்ம புத்தி இருக்கணுமே. அப்பிரதிசேஷம்னா திரிலோகாச்சாரிய தெரிவிக்கிறார் என்னன்னா, பகவத் சம்பந்தத்துக்கு சுரூப ஞானமும் அப்பிரதிசேஷமும் வேணும். பகவானுக்கு நம்ம சம்பந்தம் சுரூப ஞானம் அப்பிரதிசேஷமும். அப்பிரதிசேஷம் என்ன தெரிவிக்கிறார்? பகவத் சம்பந்தத்துக்கு தெரிவிக்கிறார் இல்லையா, அத்வேஷம் விளக்காமை. பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ண வர்றச்சே நம்ம விளக்காம இருக்கணும். எனக்கு வேண்டாமே சுவாமி, எனக்கு நானே ரட்சிக்கிறேன், என்னை ரட்சித்துக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இருக்கே, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் விளக்காமைன்னு. அந்த விளக்காமை வேணுமோ, அதான் அத்வேஷம். அப்ப சொரூபஞானம் இருந்தா தான் அந்த இந்த பகவானோட சேர முடியும், அதே வேற ஆச்சாரோட சேர முடியும். அப்ப அத்வேஷம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கிறான். அத்வேஷம்னா விளக்காமை. அந்த விளக்காமை திருவரங்க தவனாரே உன்னிடத்துல இருக்கான்னு கேள்வி. இது முதல் கேள்வி. அடுத்து இரண்டாவது, அத்வேஷம் நம்மிடத்துல வேணும் என்று சொல்லிட்டு அந்த அத்வேஷத்தை முதல்ல கொடுக்கறது யாருன்னா பகவான் தான். அதான் மூல சுக்குருத்துன்னு பேர். இது கொஞ்சம் சொல்றேன், கொஞ்சம் விஷயமோடு சொன்னாதான் கொஞ்சம் நல்லா புரியும். அதாவது நமக்கே நான் ஒரு தீயவனா இருக்கேன், அந்த தீயவன் மேன்மேலும் தீய எண்ணத்தை வைத்துக் கொண்டுதான் நிறைய பேர் இன்சிக்க போறான், நிறைய பாபங்களை பண்ண போறான். அப்ப அவன் நல்ல எண்ணங்கள் அவனுக்கு உருவாவதற்கு வாய்ப்பே இல்லையா? உருவாக்குமா உருவாக்காதா? ஏன்னா அவன் தீய எண்ணத்தோடு இருக்கான். இப்ப தீய எண்ணத்தோடு இருக்கும்போது இது ஏதோ சொல்லி 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 என்ன பண்றாரு? எல்லாரையும் தீயவளா மாத்தின்றது மட்டும் இல்ல, தானும் தீயதுக்குண்டான தன்மை வச்சுட்டு இருக்காரு. அப்ப அவர் நல்லதுக்கே வரமாட்டாரான்னா, நல்லதுக்கு எப்படி சுவாமி வருவார்? வரமாட்டாரா? அவர் அவ்வளவுதான் அவர்தான் கிடைக்குதுன்னா அந்த மாதிரி சொல்றது இல்லை. என்னைக்கோ ஒரு நல்லது கிடைக்கும். அந்த நல்லது எப்படி கிடைக்கும்? சில பேர் ரொம்ப மோசமா இருப்பார். சுவாமி மாறுவாரா? அவர் இந்த மாதிரி இருக்காரு, அவர் மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது, விட்டுருப்போ அப்படின்னு சொல்றோமோ. அதே போல இவர் இத்தனை தீயவர் மட்டும் அத்தனை பாப கூட்டங்கள் கூட்டமா சேர்த்து வச்சிருக்கார். அப்ப அவருக்கு தீய எண்ணம் தானே வரும். அவருக்கு ரஜோகுணமும் தமோகுணமும் கூட்டமா இருக்கு, சத்துவகுணம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அவர் உஜ்ஜீவன அடைவதற்கு வாய்ப்பே இல்லையா? அவ்வளவுதானா? மறுபடியும் சம்சாரத்துல பிறக்க வேண்டியதுதானா? இல்ல. அப்ப எப்படி சுவாமி வரும்? அவருக்கு எப்படி வரும்? பகவான் இதை அனுகிரகம் பண்ணுவாரா? எத்தையா பண்ணுவாரான்னா, அவர் பண்ணக்கூடிய தீமையையே நன்மையாக வைத்துக் கொண்டு பகவான் அனுகிரகம் பண்றார். நன்மை என்கிற பெயரிடலாவது தீமையாவது இருக்கான்னு பாக்குறார். ஸ்ரீவதன் எடுத்திருக்காரு. கடந்த காலத்துல நேத்திக காலட்சம் இதுதான் பார்த்தோம். நன்மை என்று பெயரிடலாவது தீமையாவது இருக்கா? நேற்றுக்கு ஒரு திட்டாந்தம் பார்த்தோம். தென்னையை கட்டினார் சீட்டாடுறதுக்காக. ஆனா அங்க சீட்டாடுறதுக்கு தென்னையை கட்டியிருந்தாலும் அங்க விதேசமாக இருக்கிறபடியாலே 4 ஸ்ரீவைஷ்ணவ படுக்கிறதுக்கு இடமில்லை, இங்க படுத்துக்கிறேன்னு உடனே என்னுடைய அடியார்கள் ஒழுங்க நிழலை கொடுத்தாய். என்ன புண்ணியம் எழுதுறார். அவன் பாபிஷ்டன் புண்ணியம் எழுதுறார் இல்லையா? இந்த மாதிரி புண்ணியம் எழும்போது அவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு அந்த புண்ணியம் சேர்ந்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்லது பண்ண ஆரம்பிக்கிறான். நல்லது பண்ண ஆரம்பிச்சேன்னு இந்த நல்லதாலதான் பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணான்னு சொல்லலாமா? அதுதான் கேள்வி. என்ன இத்தனை நாள் அத்வேஷத்தோடு இருந்தோம், விளக்காம பகவான் அவனை வேண்டாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப அது விளக்கல.
நீ பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசாம இருந்தேன். இருக்க அது காரணமா வச்சுக்கலாம்னா இல்ல இல்ல, அது வருவதற்கு காரணமும் பகவத் அனுகிரகம் தான். அது அருவதற்கு காரணம் பகவத் அனுகிரகம் தான். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாரு. என்னன்னா, அடியார்கள் ஒழுங்க நிழல் கொடுத்தா யாதிர்ச்சிகமாக, ஆனுஷங்கிகமாக, பிராசங்கிகமாக என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், அடியார்கள் ஒதுங்க நிழல் கொடுத்தாங்க. பேரெல்லாம் பகவானுடைய பேரு, ஆச்சாருடைய பேரு, ஆழ்வாவுடைய பேரு வச்சுக்கணும். சில பேர் ஆறாவதுன்னு பேர் வச்சிருப்பாரு, ரொம்ப நல்லா. அதே மாதிரி சில பேர்லாம் நேற்றுக்கு ஒரு பேர் சொல்லணும். என்ன பேரு? இவையும் அவையும் உவையும் இவையும் அபரம் உவரும் எவரும் எவரும் தன்னுள்ளே ஆகியம் ஆக்கியம் காக்கும் சுவையும் திருவின் மணாலன் அப்படின்னு பேரை சொல்லணும். ஆழ்வாருடைய திருவாக்கு அந்த பேரை சொல்லக்குள்ள பகவானுக்கு ஆனந்தம். நமக்கு என்ன பண்ணார், உடனே ஒரு பிளஸ் பாயிண்ட் போட்டுருந்தார். ஓ, இந்த புண்ணியம் இருக்கு, அது துவாரா இவனையும் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறார், இந்த 1 100ஆக 1 10ஆக்கி நடாத்து கொடுத்தாய் அப்படின்னு இருக்கு இல்லையா? நடாத்து கொண்டு போனதைத்தான் இங்க என்ன பிரவர்த்தகனான ஈஸ்வரன் எழுதுறாருங்க. இவருடைய மணவாளனுடைய அவதாரிகள் பிரவர்த்தகனான ஈஸ்வரன். அப்ப தமிழ்ல நடாத்து கொண்டு போவதுன்னு பிரலோகாச்சார் தெரிவித்தார். நடாத்து கொண்டு ஸ்ரீவதன் முழுவதை இங்க சமஸ்கிருதத்துல பிரவர்த்தகனான ஈஸ்வரன் ஆக நாம் ஒண்ணும் இல்லாத ஒரு அத்வேஷத்தை காட்டணும்னாலே அந்த அத்வேஷத்துக்கு மூலம் பகவான் தான். அந்த அத்வேஷத்தை விளைவிக்கிறான் பகவான். எப்படின்றான், ஏத்தையோன்னு பண்ணிடுறான். நான் தீயதை பண்ணியிருக்கேன், அதையே நல்லதா ஏற்றுக்கொள்கிறான். அதையே நல்லதா ஏற்றுக்கிறானோ அதான் தெரிவிக்கிறான். அப்ப இந்த பகவான் தான் அத்வேஷம் விளக்காமே பகவான் தான் விளைவிக்க வேணும். ஆக ராமானுஜ சம்பந்தம் பெற்று ஒரு பேரு, அதை பெறுவதற்கு ஸ்ரீவைஷ்ணவனான குரத்தாழ்வான் சம்பந்தம் பெற்றது ஒரு பேரு. ராமானுஜன் சம்பந்தம் பெற்றது ஒரு பேரு. அதற்கு மேற்கொண்டு அதை அந்த ராமானுஜ சம்பந்தம் பெறணும்னா அது புருஷகாரம் இருக்கணுமோ, அந்த புருஷகாரம் குரத்தாழ்வான் சம்பந்தம் பெற்றது ஒரு பேரு. அந்த குரத்தாழ்வான் அத்வேஷத்தை விலைக்கு கொடுத்தது ஒரு பேரு. அந்த அத்வேஷம் பெற்றது எது, ராமானுஜ சம்பந்தத்தை பெற்று கொடுத்தது குரத்தாழ் சம்பந்தம் மூலமா. சரி, இப்ப குரத்தாழ்வான் சம்பந்தம் பெற்றிருக்கிறியா, இதெல்லாம் எதுக்கு சுவாமி முதல் அடி? சுவாமி ராமானுஜருடைய சம்பந்தமும் குரத்தாழ்வாருடைய சம்பந்தமும் ஏதோ நான் ஒரு நல்லதுக்காக ஒதுங்கினோ, அதெல்லாம் எதுக்கு அடின்னா எல்லாத்துக்கும் அடிதான் பகவான் தான். ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம். இந்த ஜீவாத்மா நல்லதையே நினைக்கட்டும், நல்லதையே விட முதல்ல சங்கல்பம் பகவான் தான். அப்ப அவன் சங்கல்பம் பண்ணி விடுறதுக்கு நம்ம அந்த மாதிரி நடக்கலையே சுவாமி. அப்ப சங்கல்பம் பொய்யாயிடுதுன்னா என்னுடைய கர்மாதீனமாக நான் நடக்கிறேன். அவன் சங்கல்பம் பிரகாரம் நடந்தா அன்னைக்கே மோட்சம் நமக்கு. நான் என்ன பண்றேன், என்னுடைய கர்மாதீனமா நான் அதை என்ன பண்றேன், என்னன்னோ தப்பு காரியமா பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்ன ஆகுது, அவன் சங்கல்பத்துக்கே போகல. அப்ப அந்த சங்கல்பம் என்னைக்கு பண்ணிக்கிறது, யாதிர்ச்சிகமாக, பிராசங்கிகமாக, ஆனுஷங்கிகமாக என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், அடியார்கள் ஒதுங்க நிலை கொடுத்தாய், இதெல்லாம் பண்ண 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 ஏதோ ஒரு மூலையில ஒரு துளி அந்த அனுகிரகம் கிடைக்கிறது. ஏன்னா நம்ம தீமைதான் பண்ணிருக்கோம், அந்த தீமையை நம்மையாக்கி கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்றோம். அப்ப முதல்ல ஆச்சாரியனாக இருந்து கொண்டு அனுகிரகம் பண்றதே பகவான் தான். அதனால்தான் சாக்ஷாத் நாராயணோ தேவகா, சாஸ்திரமே சொல்லுது, சாக்ஷாத் நாராயணோ தேவகா. சாக்ஷாத் நாராயணனே ஆச்சாரியனாக அவதாரம் பண்றான்னு பார்த்து நிறைய பார்த்து. சாக்ஷாத் நாராயணனே ஆச்சாரியன் அவதாரம் பண்றாரியா. இப்ப எம்பெருமானான ஈஸ்வரனையே நினைத்து கொண்டார் தன்மயி பாவம். இப்ப எம்பெருமான சிவன் சுவாமி ராமானுஜர், அந்த ராமானுஜரையே என்ன நினைச்சார், பகவான் நினைக்கிறார், திருவருக தொங்குறார். அப்பனா அதுக்கு தன்மயி பாவம்னு பேரு, தன்மயி பாவம்னு பேரு. இதத்தான் பராசரன் தெரிவிக்கிற, பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்துல தத் பாவபாவ ஆபன்னகா ததாதோ பரமாத்மனகா, தத் பாவபாவ ஆபன்னகா ததாதோ பரமாத்மனகா. பிரகலாத் சொல்றான், நான் தான் எல்லாமே, மத்சர்வம் மகீஸ்வர்வம், நான் தான் எல்லாமே, நான் தான் எல்லாவற்றையும் படைத்தேன். ஆழ்வார் திருவிகிரியா, கடல் ஞானம் செய்தேனும் யானை என்னும், கடல் ஞானம் ஆவேனும் யானை என்னும், கடல் ஞானம் கொண்டேனும் யானை என்னும், கடல் ஞானம் கீண்டேனும் யானை என்னும், கடல் ஞானம் உண்டேனும் யானை என்னும். நான் தான் சிருஷ்டித்தேன், நான் தான் படைக்கிறேன், நான் தான் அழித்தேன், நான் தான் சம்ஹாரம் பண்றேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இது உண்டா சுவாமி? இன்னும் நரசிம்மரே இன்னும் உதயமாகவே இல்லை. நரசிம்ம பெருமாள் அந்த தூண்ல இருந்து அவர் அவதாரம் பண்ணணும்னு அவதரிக்கவே இல்லை. அவதரிப்பதற்கு முன்னாடியே இரண்ய கசிப்புதான தகப்பனார் பிரகலாதனுக்கு. அந்த தகப்பனாரான இரண்ய கசிப்பு கேட்கிறான், எங்க இருக்கா உங்க சுவாமி? இங்க இருக்கான்னு சொல்லிட்டு எங்க இருக்கான்னு கேள்வி கேட்டே, இந்த தூணை காட்டுவியா, தூணில் காட்டுறியான்னு சொல்லிட்டு கேட்டே. இந்த பிள்ளை என்ன சொல்றான்னா, அப்பதான் சொல்றான், நாம் தான் எல்லாம் என்னிடத்திலிருந்துதான் இதெல்லாம் உருவாகிட்டு. யார்? பிரகலாதன் சொல்றான் அந்த வார்த்தையை. சார், பிரகலாதன் ஒரு ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா தான் சிருஷ்டிக்கிறானா? அந்த ஜீவாத்மா தான் அழிக்கிறானா? அந்த ஜீவாத்மா தான் ரட்சிக்கிறானா? அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு பிரகலாதன். சொல்றாரு. இது பிரகலாதன் சொன்னதோடு மட்டுமல்ல, அகம் மனு பகவான், மனு பரமஞானி. அவர் சொல்றாரு, நானேதான் பிரம்மம். இப்ப நானேதான் என்னன்னா, உடனே வேதம் எழுதுறது என்ன எழுதுறதுன்னா, எத்வை மனு அவதது தத்வேஷதம். எது மனு சொன்னாரோ அதுதான் இந்த சம்சாரத்துக்கு மருந்துன்னார். எது மனு சொன்னாரோ அதுதான் இந்த சம்சாரத்துக்கு மருந்துன்னார். உடனே வியாக்கியாத்தா கேட்டுட்டார், மனு தன்னை பிரம்மம்னு சொல்லிக்கிறாரோ. அப்ப தன்னை பிரம்மம்னு சொல்லிக்கொண்டார். அப்ப அதைத்தான் சம்சாரத்துக்கு மருந்து அப்படின்னு ஒரு சம்சாரம் எடுத்துக்கொள்ள முடியுமான்னா நிச்சயமா எடுத்துக்கொள்ளணுன்ற. அப்ப மனு பகவான் தான் எல்லாமே அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா, அப்படின்னா அந்த அளவுக்கு பக்தி முத்தி போயிருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பக்தி முதிர்ந்ததுன்னு அர்த்தம். முதிர்ந்து போனபடியாலே அந்த பிரம்மத்தை தனக்கு, ஏன்னா அந்த பிரம்மம் தனக்கு அந்தர்யாமியாக இருக்கிறபடியாலே நானே பிரம்மம் சொல்றதுக்கு என்ன காரணம்? பிரம்மம் தனக்கு அந்தர்யாமியா இருக்கிறபடியாலே. இதுக்குதான் தன்மயி பாவம் சொல்லலாம். தன்மயி பாவம், தானே பிரம்மன் நினைக்கிறான். சரி சுவாமி, தானே பிரம்மம்னு அத்வைதிகள் சொல்றாளே, தத்து தொம் அசி, தத்துவம் அசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறனும். அப்ப அந்த அத்வைதிகள் சொல்லக்கூடிய நானே பிரம்மம், நீயே பிரம்மம் சொல்லிட்டு இருக்கிற, அப்ப அதுவும் இது ஒன்றான்னா, இது ஞானத்தாலே சொல்லப்பட்டது ஞானே பிரம்மம். பிரம்மம் எனக்கு அந்தராத்மாவாக இருக்கிறபடியாலே நானே பிரம்மன்னு சொல்லிக்கிறோம். இப்ப எனக்குள்ள பிரம்மம் இருக்கா இல்லையா? இருக்கா. உங்களுக்குள்ள பிரம்மம் இருக்கிற அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாது. பிரம்மம் இல்லாத தத்துவம் ஏதாவது ஒண்ணு உண்டான்னா அந்த மாதிரி தத்துவமே கிடையாது. அப்படி இருக்க செய்து இப்ப நானே பிரம்மன் எந்த அடிப்படையில சொல்றேன்னா, அந்தராத்மாவாக தத்துவமசி வார்த்தையை வைத்துக் கொண்டு இங்க சொல்ல. தத்துவமசி வார்த்தை அஜானத்தாலே ஏற்பட்ட வார்த்தை அதல்ல. இங்க அந்த தத்து அந்தர்யாமி காரியம் அப்படின்னா பிரம்மாத்மகம் எல்லாமே பகவானுக்கு சரீரம். அந்த சரீராத்ம பாவத்தால் சொல்றாங்க. அப்படித்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். கடல் ஞானம் செய்தேனும் யானை என்னும் கடல் ஞானம் ஆனே என்னும் பிரியத்துக்காக சொல்றோம். அதான் மேலே வரப்போறது. ஆதி பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அல்லல் எல்லாம் வாதில் வென்றான். இதே ராமானுஜ பாசனம் நான் விவரமா சொல்றேன். இப்ப ஒண்ணு சொல்றேன் என்னன்னா, அது மாதிரி சொல்ல முடியுமா சுவாமி? புரியத்துக்காக சொல்றேன். இந்த கை இருக்கணும். இந்த கையே நானே இந்த கையா? கை வேறு நான் வேறு. நான் என்கிற சப்தம் ஆத்மாவை குறிக்கும். கை என்கிற சப்தம் அச்சித்தை குறிக்கும். ஆத்மா சித்து, கை அச்சித்து. கை ஞானம் இருக்கா? இல்ல. அப்ப இந்த கையை பார்த்து இப்ப நானேன்னு சொல்ல முடியும்னா சொல்லலாம். அந்த அளவுக்கு சரீராத்ம பாவம்னு பேரு. இந்த சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாம் ஆத்மா பரியந்தம் பரியவசிக்கிறதுன்னு அர்த்தம். சுவாமி வாங்குவோன்னு கூப்பிட்டேன். ஒரு சில சுவாமிக்கு கோவர்தன் பேரு. கோவர்தன் சுவாமி வாங்குவோம் அப்படின்னு கூப்பிட்டேன். அந்த பேர் அந்த சுவாமியுடைய சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு. அது என்னமா சுவாமி, ஆத்மாவுக்கு அந்த பேரு கிடையாது, சரீரத்துக்கு தானே. அப்ப சரீரம் தானே வரணும். ஆமா, அவர் ஆத்மாவோட வந்தார். உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி உங்களதான் சுவாமி கோவர்தன் தானே கூப்பிட்டாரு. ஆமா, அப்ப கோவர்தன் பேர் சரீரத்துக்கு தானே. ஆமா, எதுக்காக நீங்க ஆத்மாவோட வந்தீங்க? ஆத்மா வச்சுட்டு வர வேண்டியது தானே. ஏன் ஆத்மாவோட வந்தீங்கன்னா, ஆத்மா வச்சுட்டு வந்து அவர் கிளம்பிடுவார். அவரை வேலை பண்றது 4 பேர் வேணும். அப்பதான் என்ன தெரியுது? விட்டு பிரியாத தன்மை இருக்கு. விட்டு பிரியாத, அதுதான் சரீராத்ம பாவம்னு பேரு. அப்படிதான் சித்த விசேஷம்னு பேரு. விட்டு பிரியாத தன்மை.
அந்த விட்டு பிரியாத தன்மை இருக்கிறபடியாலே சரீராத்மா பாவத்தாலே நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி. நம்ம அங்க பொண்ணு அதைத்தான் சொல்றோம். எங்க போறோம்னு ஸ்ரீவைகுண்டம் போனோம்னே அங்க போய் மடியில உட்கார்றோம். பகவானுடைய மடியில ஆதிசேஷனுடைய அந்த இது நம்ம காலை வச்சு ஆதிசேஷன் மேல ஏறி பகவானுடைய மடியில உட்கார்ந்த உடனே கோஷி நீ யாருன்னு கேட்கிறார். இதெல்லாம் நம்ம அர்ச்சராதி கிரந்தத்துல போனோம் பார்த்துருக்கோம். கேட்ட உடனே அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றான். அகம் பிரம்ம நானே பிரம்மம்னு அர்த்தமானா நான் உனக்கு சரீரமாக இருக்கிறேன். அப்ப சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் எதுக்கு சேரும்? ஆத்மாவுக்கு போய் சேர்க்கறதுன்னு. அப்ப அங்க அத்வைத்தவாதம் தத்துவமசிவாதம் அது வேற என்ன? அது அஜ்ஞானத்தால சொல்லப்பட்டது, இது ஞானத்தால சொல்லப்பட்டது. ஏன்னா ஏன்னா இப்ப ஒருத்தரை மற்றொருத்தரை நேர்த்தி கொள்றதுக்கு ரெண்டு காரணம் வரலாம். ஒருத்தரை மத்தரா நினைக்கிறேன்னு நல்ல பாருங்க. இங்க இருக்க ஒரு சுவாமி இருக்கார், இவர் வராகன்னு பேரு, இவர் பேருக்கு கேசவன் பேரு. இப்ப கேசவனே வராக நினைக்கலாம்னா நினைக்க முடியாது. கேசவன் வேறு தான், வராகன் வேறு தான். ஆனா அதுக்கு ரெண்டு காரணத்தால வரலாம். ஒண்ணு அந்யதா ஞானம், மற்றொன்னு விபரீத ஞானம். கஷ்டப்படுத்த மாட்டேன், உங்க கவலைப்படாதீங்கோ. அதை முதல்லயே சொல்லிட்டேன். ஸ்ரீதா சுவாமி கொஞ்சம் சிரமமா இருக்குமா, புரியுமா புரியாதுன்னு எந்த கவலையும் வேண்டாம். ராமானுஜர் இருக்காரு புரிய வைக்கிறதுக்கு. நான் சொல்றபடியால் இல்லை, அவர் தான் புரிய வைக்கிறார், அவர் தான் சொல்றார். இருக்கட்டும். இப்ப அந்யதா ஞானம் விபரீத ஞானம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படின்னா என்னது? அஜ்ஞானம். அப்ப அஜ்ஞானம் அஜ்ஞானம் என்னது? ஒரு கயிறு இருக்கு, கயத்தை பார்த்து பாபுன்னு நினைச்சேன், அதுக்கு விபரீத ஞானம்னு பேரு. இது அஜ்ஞானத்தால் வருவது. விபரீத என்னுடைய ஞானம் போயிடுத்து, அந்த ஞானம் சரியான ஞானம் இல்லை. அந்த சரியான ஞானம் இல்லாதபடியாலே அந்த அஜ்ஞானத்தால் வந்தது என்ன ஆயிடுத்து? கயத்தை பார்த்து பாம்புன்னு நினைச்சேன், இல்ல பாம்பை பார்த்து கயத்தை நினைச்சேன், ஏதோ ஒண்ணு விட்டு. ஆனா அதுக்கு என்ன பேரு? அதுக்கு விபரீத ஞானம்னு பேரு. அது அஜ்ஞானத்தின். ஆனா அப்படி இல்லாம பிரம்மத்தை நான் என்று நினைத்து பேசுகிறேன் இல்லையா? என்ன பண்ணணும்? பிரம்மமே நான், அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மமே நான் சொல்றோமோ. அப்ப பிரம்மமே நான் சொன்னா இது எதனால சுவாமி? இது அஜ்ஞானத்துல வருதுன்னா இது அஜ்ஞானத்துல இருந்து. அப்ப என்ன அஜ்ஞானத்துக்கு ஞான முதிர்ச்சியாலே பேசப்பட்ட பேச்சு. ஞானம் முதிர்ந்துட்டு, ஞானம் முதிர்ந்தபடியாலே பேக்கப்பட்ட பேச்சு அஜ்ஞானத்துல. அப்பனா அபாரமான ஞானம். இதத்தான் அடிக்கலஞ்சி பெறும்னு சொல்லுவான். அடிக்கலஞ்சி பெறும் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு பலக ஒரு ஒண்ணும் இல்ல, ஒரு கூட்டு இருக்கு. கூட்டு அப்படியே மேலிருந்து எடுத்தா முதல்ல தீர்த்தமா இருக்கும், அதுக்கப்புறம் செமி சாலிடா இருக்கும், அதுக்கப்புறம் மேல ரசம் எல்லாம் பூர்த்தி தான் இருக்கும். அப்ப அசிக்கலைஞ்சு பிறந்த ரசம். என்ன ரசம்? ஞானத்தின் மிகுந்த நிலை. அப்பனா ஞானத்தின் முதிர்ந்த நிலை ரசமா இருக்கணும். அந்த ரசத்தால ஏற்பட்டதான் இது. இதுதான் பிலலோகாத்தை தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறான்னா இதெல்லாம் ஞான பரிபாவத்தால ஏற்பட்டது. ஞான முதிர்ச்சியாலே பேசும் பேச்சு. நானே பிரம்மம். பிரகலாதன் அப்படிதான் பேசுறார், நம்மளவர் அப்படிதான் பேசுறார், மனு பகவான் அப்படிதான் பேசிட்டு இருக்கார். அப்ப முதிர்ச்சியால் அந்தந்த குணத்தை இவனையும் அவனாக நினைக்கிறானே, அதே குணமா நமக்கு இருக்கும். அப்படின்னா சில பேர்லாம் சாமி வந்துடுச்சு, நிறைய இருக்கு, நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா நமக்கு இப்ப அது பிரகிருதம் அல்ல, நமக்கு பாசல் பிரகிருதம். சாமி வந்துடுச்சு அப்பனா அவ இந்த மாதிரி நினைக்கிறாளன்னா அது கிடையாது. அதெல்லாம் அஞ்ஞானத்தால ஏற்படுது. அஜ்ஞானத்துல அதையே நினைச்சுட்டு இருக்கோம். அந்த நினைவால் அது வர்றது. இது அப்படி இல்ல, ஞானம் மிகுதியால். ஏன்னா இதையும் அதையும் கொண்டு போய் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கப்படாது. சேர்த்தாத்தானே சப்பா போயிடும். அப்புறம் என்னன்னா யாருக்கெல்லாம் சாமி வந்துட்டோ அவெல்லாம் அவளே சொல்லிக்கிறான் போல் இருக்கிறது, நானே பிரம்மம் நானே பிரம்மம்னு சொல்லிக்கிறாங்கன்னா அந்த நினைவு ஒரு சில நேரம் அவர்கிட்ட இருக்கு. அந்த நினைவு இருக்கிறது. ஆனா இது அப்படி இல்ல, தெரிஞ்சிச்சு பகவான் தான் எனக்கு அந்தர்யாமி அப்படின்னு தெரிவிக்கலையா? அப்படின்னு தெரிவிக்கல. இதற்காக தான் என்ன எடுத்திருக்கேன்னா, அதனால அப்ப ஞான முதிர்ச்சியால் பேசும் பேச்சு அந்த குணத்தால் இவனையும் அவனாக நினைக்கிறார். யாரு? இவர் பிரகலாதன் நானே பிரம்மம் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா? இதற்காக தான் பிரம்மசூத்திரத்துல 3 சூத்திரத்தை வைத்தார் வேதவியாசர். பிரம்மசூத்திரம் 3 சூத்திரம் வைத்தார். அதாவது சாசகிருஷ்டான்னு ஒருத்தர், ஔடுலோபின்னு ஒருத்தர். இந்த சாசகிருத்தர் ஒண்ணு சொன்னார், ஔடுலோபி ஒண்ணு சொன்னார். எதற்காக? சரீரத்தை சொல்லும் சப்தங்கள்லாம் ஜீவாத்மாவை சொல்றது. இப்ப நம்ம சரீரம் சொல்றோம், இந்த சரீரத்தை சொல்லும் சப்தம் ஜீவாத்மா போய் சேர்க்கறது. இப்பதானே பார்த்தோம். அவர் கோவர்தன் ஒருத்தர் கூப்பிட்டோம்னா ஆத்மாவோடு தானே வந்தார்.
அப்ப சரீரத்தை சொல்லும் சப்தம் ஜீவாத்மாவோடு சேர்றதுனும் எதற்காக சேர்றது அப்படின்னு சொல்லி சரீரத்தை சொல்ல செஞ்சு அப்படின்னு கேள்வி பிறந்தது. அவா ஒவ்வொரு கருத்தை சொன்னான், ஒவ்வொரு காரணம் சொன்னான். ஒருத்தர் சொன்னார் இதற்கெல்லாம் காரணம் எம்பெருமான், அதனால சொல்லித்தனால். இன்னொருத்தர் சொன்னேன் இதெல்லாம் கிளம்பி போய் சேரு, இதெல்லாம் காரணம் வேறு. எல்லாத்துக்கும் என்னன்னா ஜெகத் சர்வம் சரீரத்தேன்னு இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் பகவான் தானே. எல்லாத்துக்கும் காரணம் பகவான் ஆனபடியாலே என்ன தெரிவிக்கிறது, சரீரத்தை சொல்லும் சப்தம்லாம் ஆத்மாவை சொல்லும், ஜீவாத்மாவை சொல்லுன்னு ஒருத்தர் சொன்னார். இல்ல 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 அப்படி இல்ல, இதெல்லாம் முடிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோ. எங்க போய் லயம் அடையிறது, பகவான்கிட்ட போய் லயம் அடையிறது, கிளம்பி போய் சேர்றது அவன்கிட்ட. அப்ப அதனால் சரீரத்தை அவன்கிட்ட போய் சேர்றபடியாலே சரீரத்தை சொல்லும் சப்தம்லாம் பகவானை சொல்லுன்னு சொல்றாரு இன்னொருத்தர். கடைசியில சாசகிருஷ்ணன் அவர் தான் சரியா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, நீங்க மாதிரி சொல்லுங்க, அந்தர்யாமி ஆனபடியாலே சரீரத்தம் சொல்லும் சப்தம் ஆத்மாவை சொல்லும். இப்ப நம்முடைய சரீரத்தை சொல்றதுக்கு ஆத்மா சொல்லனா, இந்த சரீரத்துக்கு அந்தர்யாமி யாரு, ஜீவாத்மா தானே. அதனால சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தம்னா ஜீவாத்மா சொல்றோம். அப்ப சரீரம் என்று ஒன்று இருந்து அதற்கு அந்தராத்மாவாக இருந்தால் அப்ப சரீரத்தை எந்த சொல் சொல்லுமோ அது அத்தனையும் ஆத்மா பரியந்தம் பரியவசிக்கும். எந்த சொல் சரீரத்தை சொன்னாலும் என் கை அப்படின்றோம், என் வாய்னு சொல்றோம், நான் நடந்து வந்தேன்றோம், என் கண்ணால பார்த்தேன்றோம். கண்ணு இது தெரியுது, என்னது கண்ணு இதுன்னு தெரியுதுன்னு. அப்ப என்னது, என் சப்தத்தை ஏதோ குறிக்கும். என் கண்ணுன்னு சொல்றோம், அப்ப என் சப்தத்துக்கு ஏதோ ஒண்ணு இருக்கணுமோ. என் என்ற சப்தத்துக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருந்தாலும் அந்த அர்த்தம் எது, அதுதான் ஜீவாத்மா. அப்ப கண்ணுன்னு சொல்லி ஜீவாத்மா சொல்லி அந்த அளவுக்கு ரெண்டுத்தையும் ஒன்னா இருந்து பாருங்க, வேற்றுமையே இல்லாம ஒன்னா இருந்தோம். ஒன்னா அர்த்தம்னா என்ன அர்த்தம் சொன்னீங்க. அப்ப சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள்னா ஜீவாத்மா பரியந்தம் போறது. ஏன், அந்தராத்மா ஆனபடியாலே. இத நல்லா புரிஞ்சுக்கணும், அந்தராத்மா ஆனபடியாலே சரீரத்தை சொல்லும் சப்தம்லாம் ஜீவாத்மா சொல்லும். அப்ப ஆத்மா பரியந்தபடியே இந்த மூணு முக்கியமான சூத்திரங்கள் பிரம்மசூத்திரத்தை வேதவியாசர் எடுத்திருக்காரு. எதுக்கு சொல்லுவேன்னா, அப்ப ஒன்றை மற்றொன்றாய நினைக்க ஒரு முக்கிய பிரதான காரணம் இருக்கணுமோ. ஒன்ன மத்ததான் நினைக்கிறேன், அப்ப மத்ததான் நினைக்கிறேனால அதுக்கு பிரதான காரணம் இதா இருந்தாகணுமோ. அதே போல இப்ப எம்பெருமானாரையே எம்பெருமானாக நினைக்கிறார். இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும், பிரம்மசூத்திர விஷயம் பார்த்தோம். அப்ப எம்பெருமானாரையே, எம்பெருமானார்னா சுவாமி ராமானுஜர், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அப்ப சுவாமி ராமானுஜரே ஸ்ரீமன் நாராயணன் நினைக்கிறார் இல்லையா. அப்ப எம்பெருமானாக ஆனபடியாலே குணத்தாலே ஒத்து அப்படின்னா குணத்தால் ஒத்து போயிடுத்து. அவர் எம்பெருமானார், இவர் எம்பெருமான். அப்ப எம்பெருமானாராக ஆனபடியாலே அப்ப இவருக்கு இருக்கக்கூடிய குணம் அங்க வந்து ஒத்து பண்ணணும் இல்லையா. அப்ப எந்த குணத்தார் என்றால் உபயபூதிநாதத்வம். ஏன்னா எம்பெருமானுக்கு உபயபூதி நாதத்துவம் உண்டு. நிச்சிபூதி என்ன நீலாபூதி ரெண்டுமே அவன் தான் நாதன் அப்படின்னு உபயபூதி நாதத்துவம். அதே போல உடையவருக்கு உண்டு, நித்திய ஊதி நீலாபூதி ரெண்டும் உண்டு இல்லையா. அப்ப உபயூதி நாதம் ரெண்டு பேருக்கு வந்துட்டோம். அப்ப ரெண்டு பேரும் வந்துட்டோம்னாலே உபயபூதி நாதத்துவம் வந்தாலே பரத்துவம் வந்துடும். பரத்துவம் என்ன, மேம்பட்டவன், நான் தான் மேம்பட்டவன் அப்படின்னு வந்துடும், பரப்ப வந்துடும். பரத்துவம் வந்துருச்சுனால உடனே என்ன பண்ணும், பரத்துவம் வந்தாலே அது முன்னும் பின்னும் இப்படி எப்படி நடக்க ஆரம்பிச்சிடும். நான் பெரியவன் எனக்கு காட்டுல மேம்பட்டவன் கிடையாதுன்னு வந்துட்டோன்னே உடனே அது ஒரு உண்டான சுபாவத்தை காமிக்கும். என்னைக்குமே குடும்பத்துல தலைவர் பாருங்க, அப்புறம் கொஞ்சம் ரொம்ப பெரியவரா இருந்துட்டு நான் தான் பெரியவர் தான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். அப்புறம் இவர் சொல்லிட்டு வச்சுக்க, பெரியவருக்கு தம்ம வந்துட்டுன்னு வச்சுக்கோ, வந்துட்டுனா அப்படியே முன்னுக்கு அப்படியே நடப்பாரு இல்லையா. அப்ப நடந்தாதான் என்ன ஆகுனா பிரபுன்னு வந்துருவோம். நான் தான் பிரபு, எல்லாருக்கும் நான் தான் பிரபு. அப்ப அந்த பிரபுன்னு வந்துட்டுன்னு வச்சுக்க, மத்த பேரை பத்தி கவலைப்பட மாட்டேன். பிரபு 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 வந்துட்டாலே மத்த பேரை கவலையே பட மாட்டா. கவலைப்படணும் என்ன பண்ணுவான், தங்களை பத்தியே பார்ப்பா. தங்களுக்கு என்ன தேவை, தனக்கு என்ன தேவை, தான் எப்படி நல்லா இருக்கணும், தான் எப்படி இருக்கணும், அதை பத்தி பேசிட்டு இருக்கா இல்லையா. அடிய சொல்லிட்டு இருக்கணும். இந்த வார்த்தை யாருக்குமா சொன்னா, ஹனுமான் இந்த வார்த்தையை சொல்றார். என்னன்னா, இங்க இருந்து கிளம்பி போகணும், அசோகவனத்துக்கு போகணும், சீத்தையை தேடி கண்டுபிடிக்கணும்,
யார் போறது யார் போறது யார் போறதுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கச்சு ஹனுமான் வந்து உடனே ஹனுமான செலக்ட் பண்ணிட்டா, ஹனுமான் போகலாம்னு சொல்லிட்டார். மோதிரத்தை கொடுத்துட்டார். யார் கொடுத்துட்டார்? ராமன் மோதிரத்தை கொடுத்தான். கனையாழியை கொடுத்து, உனக்கு அடையாளம் வேணுமோனோ, நான் ராமதூதனா வந்திருக்கேன் இதை சொன்னமோனோ, ஒருவேளை சீதையை பயந்துட்டு இது என்ன ராவனுடைய வேஷமோன்னு பயந்துட்டாரு, என்ன பண்றது? அதனால மோதிரத்தை கொடுத்தா அந்த கனையாழி கொடுத்து போயிட்டு வான்னு சொன்னா, அப்ப அனுமான் நினைக்கிறார், என்னது ஒண்ணுமில்ல, ஒரு பெண்ணு சீதை, அந்த பெண்ணுக்காக இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இருக்கிற இவர் என்ன இவரு ராமனுக்கு என்ன அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். ஆனா சொல்லல. இங்க இருந்து கிளம்பி போனார். கிளம்பி நேரா அங்க என்னென்ன பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேர பிராட்டியை சந்தித்தார். சந்தித்து கொடுக்க வேண்டிய கனியாயை கொடுத்து அந்த இதை வாங்கிட்டார். அவன்ட்டு மனம் வந்து இந்த சூடாமணியை வாங்கிட்டார். வாங்கிட்டதுக்கு அப்புறம் நினைக்கிறார், என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ராமன் எப்படி உயிரோடு இருக்கான்? இந்த ஸ்லோகம் சொல்றான், துஷ்கிருதம் கிருத்தவான் ராமகா ஹீனோயதனயா பிரபு. வால்மீகி ராமாயண ஸ்லோகம் இது. துஷ்கிருதம் கிருத்தவான் ராமகா ஹீனோயதனயா பிரபு. அந்த சீதையை பார்த்த விராட்டியை சேவிச்ச உடனே ராமன் இன்னும் உயிரோடு இருக்கிறானே, சீதையை பிரிஞ்சு எப்படி உயிரோடு இருக்கான்? இதே அனுமான் தான் சீதையை சேவிக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன இனிமேல் சீதா 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 சொல்லிட்டு இருக்காரு. இந்த அனுமான் இந்த வார்த்தையை சொன்னார். கொஞ்சம் சீதையை சேவிச்ச உடனே என்ன எப்படி உயிரோடு இருக்கான் என்று ஹனுமான் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். ஆச்சரியப்பட்டு இந்த வாக்கியத்துக்கு விரிவாக்கம் பிள்ளை தனி ஸ்லோக வியாக்கியானத்தை ரொம்ப நாள் வியாக்கியானம் பண்றார். என்னன்னா, ஹனுமானுக்கு என்ன ஆச்சரியம்னா, ராமன் பிரபு, துஷ்கிருதம் கிருத்தவான் ராமகா ஹீனோயத்தனையா பிரபுகு. பிரபு ராமன் பிரபு. ராமன் பிரபுன்னா என்ன, சீதை எப்படி போனாலும் அவருக்கு அது மட்டும் கவலையே இல்லை. இந்த பிரபுக்கள் எப்படி இருப்பா? தன்னை மட்டும்தான் பார்ப்பான். இந்த வார்த்தை ஹனுமான் சொல்றான்னா, ஒருவேளை ராமனுக்கு அந்த அவன் சீதை மேல ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அந்த அளவுக்கு சீதா வைபவம் இருக்குன்னு அர்த்தம். எப்படி பிரிஞ்சு இருக்கான்? இத்தனை வைபவம் படுத்த சீதா பத்தி ஒரே ஒரு தடவை வந்து சேவிச்சிருக்காரு. இது முன்னாடி சேவிச்சதே கிடையாது. அந்த சேவித்த உடனே அவர் பிரபுவானபடியால சீதைன்னா, பிரபுக்களுக்கு என்ன, தாங்க நல்லா சௌக்கியமா இருந்தா போறோம், மத்த பெயரை பத்தி அவ கவலையே கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறது பிரபுக்குண்டான தன்மை. இன்னொரு அர்த்தம் தெரிவிக்கிறார் அதே பெரியவாச்சம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பிரபுன்னா இத்தனை அவதாரம் பண்ணியிருக்காரோனும், மீனோடு ஆமை கேழல் அருகுருளாய் முன்னுமே ராமனாய் தானாய் பெண்ணுமே ராமனாய் தாமோதரனாய் கற்கியமானான்னு இத்தனை அவதாரம் பண்ணாரணும். ஆனா அந்த பிரபுவான ராமன், அந்த பிரபுவான ராமன் எல்லாம் ஆனான அவதாரம். ஒரு அவதாரமாக பெண்ணா பிறந்திருந்தா அப்ப பிராட்டியுடைய கட்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆழ்வாரை தெரிவிக்கிறார், பெண் பிறந்தார் எய்தும் பெருந்துயர் காண்கிறேன் என்று ஒன்றுடரோர் வாராஜொலித்தான், என் மண்ணளந்த கண்பரிய சொவ்வா என் காரேறு வாரானால் என் பெரிய சிந்தை நோய் தீர்ப்பாரார் என்னையே. பிரசங்க ஒண்ணு சொல்றேன், ஞாபகம் வந்தபடியால சொல்றேன். என்னுடைய தகப்பனார் தாயார் ரெண்டு பேரும் அன்னைக்கடி இந்த பகவதீஸ்வரர் ஈடுபட்டு இருப்பார். தகப்பனார் வந்து கார்பங்காள் சுவாமி காலக்ஷேபத்துக்கு போயிட்டு தான் வருவார். வந்தோடனே அன்னைக்கு ராத்திரி வந்து என்னென்ன பண்ணணுமோ தாயார்கிட்ட சொல்லுவார். தாயார் அதெல்லாம் கேட்டுன்னு எல்லாத்தையும் அப்படின்னா தகப்பன நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பார். அந்த நோட்ஸை வச்சிருந்தா சில தினம் அடியா சொல்லிட்டு இருக்கேன். அவர் இன்னும் கட்சே என்னதான் கணவன் மனைவின்னா ஏதோ ஒருத்தர் ஒரு நிலை அப்படியே ஒரு தடவை மாறுபட்ட கருத்து வருமானம். அப்புறம் ஏதோ ஒரு சில வார்த்தையை சொல்லுவார் தகப்பனார். தாயாரும் சில வார்த்தை சொல்லுவார். அப்ப தாயார் என்ன சொல்லுவார்? இந்த வார்த்தை சொல்லுவார், பெண் பிறந்தார் எய்தும் பெருந்துயல் காண்கிறேன் என்று ஒன்சுடரோன் வாராதொலித்தல். எனக்கு இப்ப ஞாபகம் வருது. அது நடந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் மேலேயே இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பெண்ணான ஒரு அவதாரம் பண்ணியிருக்காரு இல்லையே, பெண்ணான அவதாரம் இல்லையே. பெண்ணாக அவதாரம் பண்ணியிருந்தா ராமன், அப்ப சீதையுடைய சிரமங்கள் எவ்வளவுன்னு இதெல்லாம் பெண்ணா இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் பெரிய வைபவமா சொல்றான். என்னைக்குமே பிராட்டிக்கு இருக்கிற வைபவம் பெருமாள் கூட கிடையாது. என்னதான் நான் இது பராசர பட்டே சொல்லிட்டேன். என்னுடைய தாய்க்கு நீ பர்த்தான்ற, என்னுடைய யாரை பார்த்து? நம்பெருமாளை பார்த்து, பெரிய பெருமாளை பார்த்து. என் தாய் சிறங்க நாய்க்கு அவளுக்கு நீ பர்த்தான். என்ன சொல்லணும், ஆனந்தமா இருக்கு. அந்த அளவுக்கு ஆனந்தம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப ஷீனோய தனையா பிரபுனா பிரபு ஆனபடியால என்ன ஆயிடுத்து, பெண்ணான தன்மை இவர் வந்து ஏறிட்டுண்டாதான் அவளுக்கு தெரியுமோ. அப்ப பிராட்டிய பிறக்கலையனோ. அப்ப பிரபு, இந்த பிரபுக்கு என்ன தெரியும்?
யானை ஏத்தம் தெரியும், குதிரை ஏத்தம் தெரியும், அது மாதிரி வில்வித்தை தெரியுமே தவிர, ஆனா பிரணயத்துவம், காதலியோடு காதலன் எப்படி இருக்கணும், அந்த பிரணயத்துவம் மட்டும் தெரியாம போயிட்டு ஒரு நாயகன் இடத்துல நாயகன் எப்படி நடந்து கொள்ளணும் தெரியலையே. ராவனை பார்த்து இத்தனை பேச்சு பேசுறான் அனுமன். அப்படி பேசியிருப்பான்னா இன்னும் கண்ணை பார்த்திருந்தா, கண்ணனை பார்த்திருந்தா, ஓ ராவனுக்கே இத்தனை வைபவம், கண்ணனுக்கு எத்தனை வைபவம் தான், அனுமான் இத்தனை பேசுறான்னு அப்படின்னு தெரியும் தெரியாது. அப்பன்னா நான் தெரியுது. அப்ப பிரபுனாலே தன்னை பார்த்து தெரிஞ்சு கொள்வான், மத்த பேர் அவளுக்கு கவலை கிடையாது. பிரபு அதான் இது துஷ்குதம் கிருத்தவான் ராமகா சீனோய தனையா பிரபு. அப்ப தன்னை பாப்பாரு, மத்த பேருக்கு வந்து கவலை கிடையாது. எப்போதும் ஒரே மாதிரி நடக்க மாட்டார். பிரபுன்னு சொன்னாலே ஒரே நாளைய பாருங்க நடக்க மாட்டார். ஏன்னா அவ்வப்போது அப்பப்ப என்ன தோணுதோ அந்த தோன்றத்துக்கு தகுந்தவன் நடந்துவான். அதான் பிரபுக்கள். இதெல்லாம் பிரபுக்களுக்கு இருக்கக்கூடிய நிலை. இப்ப அதே பிரபுத்துவம் சுவாமி எம்பெருமானாருக்கு வந்துடுத்து. முதல்லயே சொல்லிட்டேன், இந்த பாசுரம் எம்பெருமானாரை பாடக்கூடிய பாசுரம்ல எம்பெருமான் என்று வைத்துக் கொண்டு பாடக்கூடிய பாசுரம். அதனால இந்த சில சில சபங்கள்லாம் கொஞ்சம் சபமா தான் நமக்கு தெரியும். உடனே நம்ம கொண்டு போய் ஓ இப்படிப்பட்ட சபங்கள் எம்பெருமானாருக்கு இருக்கு போல் இருக்கு, அங்க உண்மையை சேர்க்கப்படாது. அந்த நிலையில இவர் பாடல, இது ஸ்ரீமன் நாராயணாக வைத்துக் கொண்டுதான் இத பாடுறான்னு அடி நேத்திக்கே சொல்லிட்டேன். அப்படி இருக்க செய்து இங்க என்ன பண்ணார், இப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவ்வப்போ தோண்டினபடி நடக்கிறார் இல்லையா. அப்ப பிரபுத்துவம் இந்த சுவாமிகிட்ட வந்துருத்தோ என்ன, ஏன்னா சுவாமி ராமானுஜரை பகவன் ஈஸ்வரனாக நினைச்சிருந்து இந்த பாசுரத்தை பாடுறார். ஏன்னா இந்த பாசுரத்தை ராமானுஜராக வைத்துக் கொண்டு பாடுறான்னு சொன்னா அர்த்தம் தப்பா போயிடும். அது மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு குறிப்பா சொல்றதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா என்ன சுவாமி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, ஒருவேளை வியாக்கியானத்தை இருக்கிறதா சுவாமி சொல்லிட்டு இருக்காரா, இல்ல அவரே ஏதோ தவறா சொல்லிட்டு இருக்காரா, இல்ல வியாக்கியானமே தப்பா பண்ணிருக்காரான்னு தோணும். எதுவுமே இல்லை. இங்க பாவம் வந்து சுவாமி ராமானுஜர் யாரு, ஸ்ரீமன் நாராயணன் அந்த பாவத்துல பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை இப்ப சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் அது சுவாமி ராமானுஜர் சொல்லியாச்சுன்னு வந்துருக்குன்னா எல்லாமே தப்பா போயிடும். ஏன்னா அந்த பிரதிபக்தி தப்பா போயிடும் எல்லாமே. ஆகா இதை தெரிவிக்கிறார் இல்லையா, எதுக்கு சொல்ல வந்தது, இந்த மாதிரி இன்னொன்னு சொல்றேன். கண்ணன் ராசக்கிரீட பண்ணிட்டு இருக்கச்சே அங்கிருந்து அப்படியே எல்லாம் அங்கனா மங்கனா அங்கே மாயகான்னு ஒவ்வொரு கண்ணன் ஒரு ராசி, ஒரு கண்ணன் ஒரு கோபிக்கை, ஒரு கண்ணன் ஒரு கோபிக்கை இருக்கச்சே அவள் தலைக்கு ஏறிட்டு, தலைக்கு ஏறினவுடனே இனிமே இருந்தா இவாளுக்கு தாங்காது பிராணம் படின்னு தான் மறைஞ்சிட்டோம். மறைஞ்ச உடனே இவாளுக்கு என்ன பண்றது, அந்த கண்ணன் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்த்துட்டாதான் இவாளுடைய என்ன ஆகும், இவாளுக்கு அதே நினைவோட இவாளுக்கு பிராணம் போயிடும். அப்ப என்ன பண்ணா, அது அந்த வியாபோகத்துக்காகனா ஒருத்தி கண்ணனா ஆடினா ஒருத்தி காளிங்கனா இருக்கா, இவத்தி தான் பண்ணணும். இப்ப அந்த ஒருத்தி கண்ணனா இல்லையே, அந்த ஒருத்தி காளிங்கனா இல்லையே, எல்லாமே கோபிகை, எல்லாமே கோபிகை இல்லையா. அப்ப ஒரு கோபிகையே கண்ணனா இருக்கா, இன்னொரு கோபிகையே காளிங்கனா இருக்கா. இந்த காளிங்கனை நினைச்சு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அந்த மாதிரி இங்க என்ன ஆயிடுது, இந்த பாசுரமானது என்ன இருக்கு, கண்ணர் எம்பெருமானார நினைத்து கொண்டு பாடவில்லை, கண்ணனையே நினைச்சுட்டு பாடுறான். ஆஹா எம்பெருமானாரையே பகவானாக நினைத்துக் கொண்டு பாடுறான்னு கொள்ளணும். அப்ப இனிமே இதை பாருங்க. இப்ப இங்க என்ன எடுத்து சுவாமி ராமானுஜர் இல்லை, அப்ப யார் சுவாமி, ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணன் நினைச்சுட்டு பாடுறான்னு வந்துட்டு இப்ப இது வரைக்கும் நீங்க கொண்டு சேர்த்தாச்சு. அப்ப இந்த பாசுரம் யார கேட்கிறா, ஸ்ரீமன் நாராயணன் நினைச்சுட்டு கேட்கிறான்னு அர்த்தம். ராமானுஜன் கேட்கிறார். இப்ப இனிமே இதுக்கு என்ன நம்ம பண்ணனா, இதை வச்சுட்டு ஆழ்வார் எம்பெருமானை என்னென்ன கேள்வி கேட்டாரோ அதை அத்தனை நம்ம இப்ப பார்க்கலாம் சாமி. அவ எத்தனை கேள்வி கேட்டாரோ அது அத்தனை என்ன இந்த ராமானுஜன் கேட்டாலும் தப்பு இல்லை. ஆழ்வார்மே கேட்டார், இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்றென்னை புறம்போக புணத்தது என் செய்வான் ஆழ்வார் கேட்டார் இல்லையா. அதே போல இங்க கேட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா ராமானுஜரை கேட்கலையே, கேட்கறது யாரு, ராமானுஜரையே மாத்தி ஸ்ரீமன் நாராயணக மாத்தி கேட்டு இருக்கிறனால தப்பு இல்லை. இப்ப ராமானுஜரை ராமானுஜராக நினைக்கவில்லை, நாம் பார்த்ததெல்லாம் பகவானாகத்தான் நினைச்சுட்டு சொல்லிட்டு இருக்காருன்னா அப்ப ஆழ்வார் கேட்ட போல உதங்க பிரச்சனத்து உத்தரம் இல்லைன்னு. இன்றென்னை பொருளாக்கு தன்னை என்னுள் வைத்தான் அன்றென்னை புறம்போக புணத்து என்பா. இதே போல உதங்கன் கண்ணனை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, என்னமோன்னு நீனும் இந்த பாரதத்துல இது பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா
திரௌபதிக்கு நான் இன்னும் கடன் கொடுத்தார் போல திரௌபதிக்கு பண்ணவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கியே. இப்ப பாண்டவாளுக்கு இதெல்லாம் வரும்னு உனக்கு தெரியுமா தெரியாத? திரௌபதிக்கு இந்த ஆபத்தெல்லாம் வரும்னு உனக்கு தெரியுமா தெரியாத? அப்ப வரது முன்னாடி இதை ரட்சிச்சிருக்கலாமே. ஆமா சுவாமி, இப்ப நீங்க சொன்னதுதான் எங்களுக்கும் புரியுது. தெரியும், ஏன்னா சர்வஜன்னு பேரு. சர்வஜன் நாளைக்கு என்ன வரப்போறதுன்னு தெரியும். அப்ப வரப்போறது வரும் முன் காப்போம். நம்ம தான் பண்றோம் போனோம். அப்ப அரசாங்கத்தை நிறைய பண்ணிட்டு இருக்கா. வரும் முன் காப்போம். அவன் வரும் முன் காப்போம். இப்போ இந்த மாதிரி அப்புறம் வரப்போறது போகாத பண்ணாதன்னு சொல்லிருக்கலாம்னா பண்ணலையே. ஏன் பண்ணலன்னு கேட்டா, எனக்கு அவசரமா போற சந்தியாவனம் பண்ண போனோம், கிளம்பிட்டார். உடனே கிளம்பிட்டார். ஆனா அதுக்கு நம்ம உருவாச்சாரிய சமாதானம் சொல்லிட்டார். அதே போலங்க உதங்க பிரச்சனத்துக்கு உத்தரம் இல்லையேன்னு தெரிவிப்பார் நம்முடைய பூர்வர்கள். எதுவும் சொல்ல வந்தனா, அதே போல மண்ணஞ்ச பாரதத்து பாண்டவர்க்கா படைதொட்டான் நல்லெஞ்சே நம்பெருமான் நமக்கருள்தான் செய்வானேன் வானேர் அப்படின்னு செய்வானேன்னு தெரிவிக்கிறாரியா. அரியாகி இரணியனை ஆகங்கின்றான் அன்று பெரியார்கார் பட்டக்கால் பெறாத பையன் பெருமாறு வரிவாளால் அரவணமேல் பாட்டாட்டான் காட்டினு அந்த பாசனம். அப்ப 5 பேரு ஜெயிக்க வைக்கிறதுக்காக எத்தனை பாட்டு செத்தாரமேட்டு சாவாதை நோக்கி குருவம் நெறித்து தேர நடாத்தி என்னென்ன உண்டு அத்தனையும் பண்ணணும். 5 பேரு பஞ்சபாண்டவர் 5 பேரை ஜெயிக்கிறதுக்காக எத்தனை பண்ணா. அது என்னென்ன 100 பேரை கொல்லணும், 5 பேரை ஜெயிக்க வைக்கணும், 100 பேரை கொல்லணும்னா சரி சுவாமி, அவளை ஏன் கெட்டவாளா பண்ணணும், இவாளை ஏன் நல்லவாளா பண்ணணும்? இதெல்லாம் நாம கேட்கலாமா சுவாமி? நான் ஏன் இத்தனை நாள் வரல? இப்ப திருமணத்தவனை கேட்கிறாரோன்னு அதுவா நானும் கேட்கலன்னா அமர்ந்தனாரா தான் கேட்கணும். அடிக்கடி திரும்பத்தவே இதை சொல்லிடு. ஏன்னா எத்தியா சொல்ல போனா உடனே நமக்கு அதுல ஏதா ஆதாயம் கிடைக்கிறதான் பார்த்துட்டு அந்த கேள்வி கேட்குவான். அந்த மாதிரி கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும்னா அவ நிலையில நாம இருக்கமான்னு பார்க்கணும். அந்த நிலையில இல்லையா இதுக்குள்ள வந்து அப்படி இருக்கச்சே இப்ப இவாளையே கட்டவாளா ஆக்கணும், 100 பேரை அவளையே நல்லவரா ஆக்கணும். எதுக்குன்னா எதுக்கும் கண்ணன் பதில் சொல்லவே இல்லை. இப்ப இதுக்கு என்ன பேரு? விஷம புத்தின்னு தானே பேரு. விஷம புத்தி தானே. இப்ப இது ஒரு வியாக்கியானம். இப்ப இன்னொரு வியாக்கியானம் பண்றா பாருங்க. அதாவது நேற்று என்னை தள்ளிவிட்டாய், இன்று என்னை அங்கீகாரம் பண்ணினாய். நான் பார்த்துக்குவேன். நேற்றுக்கு என்ன தெரிஞ்சினாய்? அவமே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு. அவமே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு. நேற்று என்ன தள்ளி விட்டுட்டாய், இன்று என்ன அங்கீகாரம் பண்ணினாயினோ நேற்றுக்கே பண்ணல. அப்ப நேற்றுக்கு பண்ணன விஷம புத்தியோடு இந்த பாட்டை பாடினார்னு தானே பாருங்க. விஷம புத்தியோ அப்படின்னு நினைச்சுன்னு இந்த பாட்டை பாடினார்னு வைத்துக் கொள்ள வேண்டாம். கொஞ்சம் நீங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய காலக்ஷேபமே, அதுவும் ரகசிய கிரந்தங்கள், அதுவும் முக்கியமாக சர்ம பர்வ நிட்டையான காலக்ஷேபமா இருந்தா ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். கரணம் தப்பினா மரணம். ஏன்னா என்னமோ சுவாமி நடுவில் விட்டு போயிடுத்து வச்சுக்கேன், ஏதோ ஒண்ணு விட்டுட்டோம்னா அவர் அப்படிதான் சுவாமி சொன்னார், அந்த உபன்யாசகர் அப்படிதான் சொன்னாருங்க, தப்பா போயிடும். தப்பா இதுக்கு சொல்ல இந்த இடத்துல பாருங்க. இப்ப இன்றெண்ணை பொருளாக்கு தன்னை இன்னுள் வைத்தான்னு ஆழ்வா பாசனம். அதே போல போக்கி புறத்திட்டதும் பொருளா முன்பு அவமே போக்கி புறத்திட்டதும் பொருளாமன்னா இன்னைக்கு நீ என்ன திருவரங்கத்தை தான் பண்ணியிருக்க. அதே மாதிரி நேற்றுக்கு பண்ணலையோனோ, நேற்றுக்கு பண்ணாதபடியால உனக்கு விஷம புத்தியோ என்கிற பாட்டை இந்த பாட்டுல பாடுறாரான்னு அப்படின்னா அப்படி வச்சுக்கப்படாது. அப்ப பாட்டு அப்படிதானே சுவாமி இருக்கு. இத்தனை நாள் நீங்க அப்படிதானே சொன்ன வைஷம்யன் நைகுருஞ்சன் சொன்னேன் அப்படின்னா அப்படி வச்சுக்கப்படாது. ஏன்னா அப்படி கொண்டா என்னன்னா மேற்கொண்ட அர்த்தத்தை சரியா சொல்ல முடியாது. அப்ப அந்த அர்த்தம் இல்லையா? அந்த அர்த்தம் இல்லை. ஆனா கேட்கறதாவது உண்டா? கேட்கறது உண்டு. என்ன கேட்கிறார்? இன்னைக்கு என்ன திருவரங்க தமிழ் ஆக்கினேன், அன்னைக்கு என்ன ஆக்கல, அதை கேட்கிறார். ஆனா கேட்கும்படியான ஒரு தன்மையிலே அன்னைக்கு உங்களுக்கு விஷம புத்தி இருந்தது, அதனால என்ன காக்கல, இன்னைக்கு விஷம புத்தி போயிடுத்து, அதனால எனக்கு திருவரங்கத்தை ஆக்கினாய், அந்த மாதிரி அர்த்தம் கொள்ளப்படாது. அதைத்தான் நீ சொல்லிக்கிறேன், கொள்ளப்படாது. அப்ப நான் அந்த மாதிரி அர்த்தம் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்? சரியா வராது. இப்ப ராமானுஜர் பாக்குறார், இதுதான் ராமானுஜர் பாக்குறார். பார்த்த உடனே நிஜமாகவே தெரிந்து கொள்ள வேணுங்கிற ஆசையோட நேற்று அப்படி வைத்தாலே இன்று திடீர்னு அனுகிரகம் பண்ணாய், ஏதாவது என்னிடத்து இருந்ததா? இந்த இடத்துல என்ன நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும்?
எப்படி அர்த்தம் தெரியுமா எடுத்துக்கணும்? நேற்றுக்கு அண்ணி அப்படி வச்ச, இன்னைக்கு என்னை கொண்டு வந்து நல்ல இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு கோரத்தவாழ சம்பந்தம், தேவர்களுடைய சம்பந்தம், பாகவதாவோட சம்பந்தம் பண்ணிருக்கணும் சனி சுவாமி. அப்ப நேற்றுக்கு ஏன் பண்ணல? விஷம புத்தியா? அப்படி கேட்கக்கூடாது. அப்ப நேற்றுக்கு பண்ணல, இன்னைக்கு நல்லா பண்ணிருக்கேன். அப்ப இன்னைக்கு பண்ணினதுல ஏதாவது என்னிடத்துல இருந்ததா? ஏதாவது இருந்ததா? அன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால நீ பண்ணல. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு இருந்தது அப்படின்னு அந்த இதுல இருந்ததோ, அப்ப என்ன இருந்ததுனால, என்கிட்ட என்ன இருந்தது, என்ன இருந்ததுனால நீ பண்ணின இப்படின்னு ஆசையோடு கேட்கிறான்னு அர்த்தமே தவிர, ஓ நேத்துக்கு நீ பண்ணல. இதுல பேர் கேப்பா பாருங்க, என்ன கேட்பாரு? சுவாமி அன்னைக்கு பிரித்து வியாபார ரீதியா பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 10 ரூபாய் கொடுத்தா வாழைக்காய் கொடுத்துட்டா, 10 ரூபாய் கொடுத்தா வாழைக்காய் கொடுத்தா. அது மாதிரி நேற்றுக்கு போயிருந்தா 10 ரூபாய் கொடுக்கல, வாழைக்காய் கொடுத்துட்டார். உடனே கேட்டார், நேற்றுக்கு காசு கொடுக்காம கொடுத்துட்டியே, இன்னைக்கு காசு கொடுத்தவங்க கொடுத்தியே, அப்ப என்ன உனக்கு நான் விஷம் புத்தியா அப்படின்னு கேட்கறத விட, அந்த கேட்கறத விட்டுட்டு, நேற்றுக்கு இன்னைக்கு காசு கொடுக்காம கொடுத்தியே, இன்னைக்கு காசு கொடுத்துதான் கொடுத்திருக்கையேன்னா, நேற்றுக்கு நான் காசு கொடுக்கலையே, ஆனாலும் நீ கொடுத்தாயே, எப்படிப்பட்ட உனக்கு மனசு, எப்படிப்பட்ட மனசு உனக்கு, இப்படி கேட்க. அதே போலதான் இந்த பாசம். அப்பனா இந்த பாசனம் எப்படின்னா, அன்னைக்கு நீ என்ன அனுகிரகம் பண்ணல, இன்னைக்கு அனுகிரகம் பண்ணிட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி நீ சொன்னது சொன்னது என்ன சொல்லியிருந்தேன்? விஷம புத்தியா இருக்குமோ, அன்னைக்கு பண்ணல சுவாமி, இன்னைக்கு பண்ணினாரே, அப்ப ஏன் பண்ணல அப்படின்னு விஷம புத்தியா இருக்குமோன்னு மாதிரி நம்ம பாசனத்தை பார்த்துட்டு வந்தோம். ஆனா அது உண்மையான அர்த்தம் இல்லை. உண்மையான அர்த்தம் என்னன்னா, அன்னைக்கு பண்ணல, இன்னைக்கு பண்ணிருக்க. அப்ப இன்னைக்கு பண்ணிருக்கிறேன், நான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும். நான் என்ன பண்ணினேன் அதுதான் எனக்கு தெரியலையே அப்படின்னு ஆசையோடு, நான் என்ன பண்ணேன்னு சொல்லு, அந்த பண்ணினதுக்கு எனக்கு உண்மையே தெரியலையே அப்படின்னு ஆசையோடு கேட்கிற கேள்வி. அப்ப இது போறனா முன்னாடி ஒரு முடிவுக்கு வந்து கேட்கிற கேள்வி அல்ல இது. கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க புரிஞ்சுக்கணும். முன்னாடி ஒரு முடிவுக்கு வந்துட்டு, என்ன சுவாமி அன்னைக்கு பண்ணல, இன்னைக்கு பண்ணிட்டு, அன்னைக்கு ஏதோ உனக்கு மனசு இல்லை, உனக்கு நல்ல புத்தி இல்லை, அதனால பண்ணல, இன்னைக்கு ஏதோ உனக்கு நல்ல புத்தி வந்துட்டு பண்ணிட்டேன். அந்த மாதிரி முடிவு பண்ணி கேட்கக்கூடிய கேள்வி இல்லை இது. ஏன் சொல்றேன்னா, சொல்றது நல்லா கேட்டுக்கணும். சில பேர் காலக்ஷேபம் கேட்பா. காலக்ஷேபம் கேட்கறதே ஒரு மூவர்க்கத்தை இருப்பா. மூணு வர்க்கம், 3 பிரிவுகள் இருக்கும். சில பேர் காலக்ஷேபம் வந்து, யாரும் தவறா நினைக்க வேண்டாம், எக்ஸாம்பிள தான் சொல்லிட்டு இருக்கேன், யாரையும் குத்தம் சொல்றதுக்காக சொல்லவே இல்லை. ஏன்னா 3 விதத்துல காலக்ஷேபம் கேட்க வருவா. காலக்ஷேபம் என்ன, இவ காலக்ஷேபத்துல இந்த விஷயம்னு வச்சுக்கோ, இந்த விஷயத்துக்கு அவ ஒரு முடிவு விடுவா. அவ முடிவு பண்ணிட்டு, சரி காலக்ஷேபத்துக்கு போலாம், அவர் என்ன சொல்றார் பார்த்துட்டு, அந்த பார்த்துட்ட வச்சுக்கேன், ஒருவேளை இவர் ஒரு முடிவு எடுத்திருப்பாரு, அந்த முடிவுக்கு அனுகூலமாக அந்த காலக்ஷேப அதிகாரி சொல்லலன்னு வச்சுக்கோ. சொல்லலன்னா காலக்ஷேபம் முடிஞ்சோம்னா, சுவாமி என்ன சுவாமி இந்த மாதிரி சொல்லு, இந்த தானே முடிவு, இந்த முடிவை தானே, ஏன்னா இவர் ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டாரு அந்த விஷயத்துக்கு. அந்த முடிவு பிரகாரம் இந்த காலக்ஷேப அதிகாரி சொன்னா, அவர் வாயால, ஓ இவர் இதை சொல்லியிருக்காரு பாருங்க, நானும் முடிவு எடுத்தது, அவரும் அதை ஆமோதித்திருக்கார், அவரும் சொல்லியிருக்கார் பாருங்க, இதுதான் சரி அப்படின்னு சொல்றதுக்காக சில பேர் காலக்ஷேபத்துக்கு வருவான். சில பேர் காலக்ஷேபம் எப்படி வருவான்னா, ஒண்ணு இல்ல சுவாமி, பாப்போமே எப்படி சொல்றாரு பாப்போமே, சரியாத்தான் சொல்றாரா, தப்பாதான் சொல்றாரா, எப்படி சொல்லிட்டு இருக்கார், அவர் துணி எப்படி இருக்கு, என்னமா எப்படி இருக்கு அப்படின்னு பரீட்சை பண்றதுக்காக சில பேர் காலக்ஷேபம் பண்ணுவார். சில பேர் உண்மையாவே தெரிஞ்சு கொள்ளணும், நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வரா இல்லையா. இப்ப அது 3வது கேட்டகரி தான் இங்க. உண்மையா தெரிஞ்சுக்கணும்னு யாருக்கு, திருவரங்கத்தவருக்கு ஆசை. என்ன ஆசைன்னா, அன்னைக்கு எனக்கு அனுகிரகம் கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சது, நான் ஏதோ பண்ணிருப்பேன் போட்டுட்டு, பண்ணதா தெரியலையே, ஆனா இதுக்கு என்னன்னு தெரியலையே, எங்கிட்டதான் இருக்கு காரணம், ஆனா இந்த காரணம் எனக்கு பிரிபடலையே, அதை நீ தெளிவுபடுத்தணுமோ உரையாய் இந்த நுண்பொருளே. இத்தனை தூரம் இந்த வியாக்கியானத்தை எடுத்திருக்காரு, இத்தனை தூரத்தை. ஏன்னா அவதாரிலே மனவாரவாணி இத்தனை பண்ணியிருக்காரு. அப்ப உரையாய் இந்த நுண்பொருளே அப்படின்னு தெரிவிக்கிறாரியா, அப்படிதான். ஏன்னா சில பேருக்குலாம் அவ முடிவு பண்ணிட்டு காலட்சேபத்துக்கு வந்து
இதத்தான் சொல்லணும்னு சொல்லுவா பாருங்க. ரொம்ப தவறான கருத்துக்கள். ஏன்னா சில பேர்லாம் சில காரியங்கள் கர்மாக்கெல்லாம் பண்றச்சு இந்த கர்மா வேண்டாமான்னு இந்த கர்மா வேண்டாமான்னு நீங்க சொல்லுங்க சுவாமி வேண்டான்னு எப்படி சொல்றது? பண்ணணும்னு வரைச்சே வேண்டாம்னு என்னமா சொல்றது? இவர் என்ன நான் சொன்னதான் சரி நீங்க சொல்ல வேண்டாமா? நான் சொன்ன அப்புறம் தப்பாதான் போயிடும். இதுக்கு சொல்ல வந்தேன் அந்த மாதிரி அவன் பிரிவானப்பா இதை திணிக்கிறா இல்லையா? அத போல ஏதோ முடிவு எடுத்துட்டு வந்து அந்த முடிவு எடுத்து வந்து சொல்ல வந்த பாத்திரம் அல்ல. உண்மையாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலோடு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு என் நெஞ்சத்தில் இருக்கிற பகவான் என்று ஆழ்வார் கேட்கிறா இல்லையா? என்னன்று செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவே. ஆழ்வார் கேட்கிறார் பகவானை பார்த்து, என் நன்றி செய்தேனோ என்னுடைய திருவுள்ளத்துக்குள்ள பகவான் இருக்காரே, நான் என்ன பண்ணினேன்? ஆழ்வார்க்கு நன்னா தெரியும் நான் ஒண்ணுமே பண்ணலேன்னு. இடகில்லேன் ஒன்றட்டகில்லேன் ஐம்புலன் வெல்லகில்லேன் கடவனாகி காலந்தோறும் பூப்பறித்தேத்தகனை ஒண்ணும் பண்ண ஆழ்வாரே தெரிவிக்கிறார். அப்ப எத்தையும் நான் பண்ணாம இருக்க செய்தே என் மனசுக்குள்ள என்னென்று செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவே. என் நெஞ்சில வந்து உட்கார்ந்து விட்டியனோ நான் ஏதாவது பண்ணினேனா தெரியல. ஆனா நான் பண்ணலேன்னு தெரியலன்னு தெரிஞ்சிருந்த கூட ஏதா இருக்குமோன்னு ஆவலோடு அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு கேட்கிறார். நம்மாழ்வார் கேட்டாரனோ அதே போல இங்க திருவரங்கத்தை கொஞ்சம் பாருங்க. நேற்று காலக்ஷேபத்துக்கு இன்னும் காலக்ஷேபம் அப்படியே மாறிடுச்சு. இந்த வாதாவரணம் அந்த இது இருக்கு இல்லையா? நம்முடைய நிலைகள் வானிலை மாறுறதும் வானிலை எல்லாம் இந்த குளிர் பிரதேசம் தட்டு மாறிடும். திருவள்ளையில் போனேன்னா நல்லா வெயில் காஞ்சுட்டே இருக்கும். சட்டுன்னு நாங்கன்னா திடீர்னு மழை வரணும். அந்த மாதிரி நேற்றுக்கு என்ன சொன்னேன் காலக்ஷேபம் எப்படி இருக்கு இன்னைக்கு இப்படி இருக்குன்னா நேற்றுக்கு அந்த மாதிரி சொன்னாதான் இது இப்படி உடனே சொன்ன இதுக்கிறவன அப்ப என்ன தெரிவிக்கிறார்? எது போல ஆழ்வார் அறிந்து கொள்ளணும். என்னென்று செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவே என்று சொன்ன மாதிரியே நான் என்ன பண்ணேன்? என்னுடைய ரூப வந்துட்டு நான் என்ன பண்ணாம தெரியலையே அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கேன்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறாரோனோ அதே போல நேற்றுக்கு நான் ஒண்ணும் பண்ணல, இன்று என்ன பண்ணினேன்னு என்பதை சொல்லாமே நான் என்ன பண்ணினேன் சொல்லாமே என்று அறிய வேண்டும் என்று ஆவலோடு கேட்கிறார் யார்? திருவரங்கத்தவர். அப்ப ஆலோசனை பண்ணி தெரிஞ்சு கொள்ளணுங்கிற ஆசையோடு கேட்கப்பட்ட கேள்வி. என்ன பண்ணுவோம்? ஆலோசனை தெரிஞ்சுக்கணுமே. நான் இன்னைக்கு எதோ பண்ணிருக்க போல் இருக்கு, ஒண்ணும் பண்ணல, நன்னாவே தெரியும் ஏதாவது பண்ணிருக்காருன்னா ஒண்ணும் பண்ணா ஏன்னா அவருடைய திருவாக்கால நீ இதை பண்ணுங்க அப்படின்னு கேட்டப்பட்டீர்கள். ஆக புறத்தாழ்வான் முதனார்களை முன்னிட்டு கொண்டு அமுதனாரை திருவரங்க தமிழர் ஆசிரியித்தார். யாரு? ராமானுஜர் ஆனபடியார். இப்ப ராமானுஜருக்கு திருமுக மண்டலத்தை பார்த்து நேரே கேள்வி கேட்கிறார். ராமானுஜருடைய திருமுக மண்டலத்தை நேரே கேள்வி கேட்கிறார். இத்தனை நாள் அங்கீகரியாமைக்கு இப்ப அங்கீகரித்தமைக்கு என்ன வாசி? ராமானுஜர் திருமுக மண்டலத்தை பார்த்து இத்தனை நாள் என்ன அங்கீகரிக்கலையே, இன்னைக்கு அங்கீகரித்து ஏதாவது எங்கிட்ட இருந்துட்டோ அப்படின்னு நல்லா பிரார்த்திக்கக்கூடிய ஒரு விஷயமா பிரார்த்திக்கிறார் இது வாசி. இப்ப மனவாளமொழிய அவதாரியை முற்றி பெற்றது பெரிய அவதார சின்னதான். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம். அடுத்து இப்ப பதவடி மனவாளனுடைய பதபதார்த்தம் என்னன்னு பாத்திரம். ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை எண்ணெய். இத்தனை நாள் இருந்தது எப்படின்னா, இத்தனை நாள் நான் எப்படி திருவரந்தவன் தெரிவிக்கிறேன். நான் இத்தனை நாள் எப்படி நானே ஈஸ்வரன். நிறைய பேர் இருக்கா அந்த மாதிரி அங்கங்க ஒரு பஜனை மாதிரி பண்ணி அதுக்கும் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு இவர் தான் இவர் கண்ணை பாருங்க, காதை பாருங்க, இவருடைய திமுடிய பாருங்க, என்னமா இருக்கு பாருங்க, இவருடைய தோல்ல பாருங்க பிரம்மா இருக்காரு, இந்த தோல்ல பாருங்க சிவன் இருக்காரு, மேல் தோல்ல பாருங்க இந்திரன் இருக்கா, என்னன்னோ சொல்லிட்டு இருக்காரியா. அந்த மாதிரி திருவனந்தபுரம் தெரிவிக்கிறார். நானே ஈஸ்வரன் இத்தனை நாள் இருந்தேன் அப்படிப்பட்ட இருந்தனும் அந்த செருக்கோடு இருந்தனு அப்படிப்பட்ட என்னை ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை. அப்படிப்பட்ட எண்ணெய் ஆக்கின திருத்தின்னு சொல்லியிருக்கிறான். செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் அங்க சொன்னாரும். பயனன்னாகினும் பாங்கல்லராகினும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்ளான்னு சொன்னார். அதே போல ஆக்கி எடுத்துட்டு திருத்தின்னு சொல்லாமன்னா ஏன் சொன்ன ஆக்கினா இப்ப ஆக்கினா என்னது? சோறு ஆக்குதல் என்கிறோம் இல்லையா? சோறு ஆக்குதல்னா அது சுலபமானா அவ்வளவு சுலபம் கிடையாது. முதல்ல அரிசி வாங்கணும், அது களையணும்,
கரைஞ்சி அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன தண்ணி வேணும் அதெல்லாம் சேர்க்கணும், அடுப்பு போட்டணும். அப்படி அந்த காலத்துல எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த காலத்துல அப்படின்னா அதை எடுத்து போட்டாச்சுன்னா அதையும் கூப்பிடும், எடுத்து வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆக்கினா சோறு ஆக்குறா போற என்ன பண்றா, களையணும், மேற்கொண்டு அலம்பணும், அது அடுப்பை ஏற்றணும், மேற்கொண்டு தண்ணி கொதிக்கணும், கொதிச்சவன அது போடணும், சரி பக்குவம் வந்துட்டான் பார்க்கணும், பக்குவம் வந்தப்ப அதுக்கப்புறம் வடிக்கணும், வடிச்சதுக்கு அப்புறம் இத்தனை பண்ணும். அப்ப சோறு ஆக்கிட்ட முடியா? அப்ப ஆக்குதல்னாலே நிறைய செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப நிறைய செய்ய வேண்டிய ஒண்ணு புதுசா ஒரு பதார்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். பதார்த்தம் பண்றதுனாலே அது உருவாக்கத்துக்கு நிறைய பண்ணணுமா? ஆக்கியாச்சா அப்படிங்கிற இல்லையா? அந்த ஆக்கின்ற இல்லையா? அத போல திருவரங்கத்தவதனால ஆக்கின்ற அப்படின்னா திருவரங்கத்தவன் நிறைய பண்ணியிருக்காரு போல. அவரை இந்த மாதிரி சம்பிரதாயத்தை கொண்டு வரதுக்காக நிறைய யுக்திகளை கையாண்டு சம்பிரதாயம் கொண்டு வந்தார்னு அர்த்தம். அந்த மாதிரி உன்னை ஏன் திருத்தி சொல்லப்படாதன்னா, ஏன் சொல்லப்படாதுன்னா, இப்ப யஜ்ஞமூர்த்தி இருக்கா இல்லையா, அருளாள பெருமாள் எம்பெருமானார். அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானாரை திருத்தினார்னு சொல்லலாம், திருத்தினார். ஆனா திருவரங்கத்தவனாரை திருத்தினார்னு சொல்ல வாய்ப்பில்லை. இது அவரே சொல்லிக்கிறார். திருவரங் இதெல்லாம் நாம சொல்லிக்க வேண்டியது, இது அவர் சொல்லிக்கிறார். திருவரங்கத்தவனாரை திருத்தினார்னு சொல்றது வாய்ப்பில்லையா? ஏன்னா யஜ்ஞமூர்த்தியான அருளாள பெருமா எம்பெருமானார் சுவாமி ராமானுஜரோடு 17 நாட்கள் வாத யுத்தம் பண்ணணும். வாத யுத்தம் பண்ணணும் அப்பனா எத்தனை ஞானம் இருக்கணும்? சுவாமி ராமானுஜரோடு வாதம் பண்ணணும்னாலே முதல்ல ஞானம் இருக்கணும். அதுவும் ஒரு நாள் 2 நாள்ல 17 நாட்கள் வாதம் பண்ணணும்னாலே எத்தனை ஞானம் இருக்கணும்? அதனால அவருக்கு ஆக்கின்னு பண்ண வேண்டாம். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நிறைய ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கு. சோறாக்கின்னு அந்த இதெல்லாம் அவருக்கு பண்ண வேண்டாம். ஏன்னா அப்ப என்ன பண்ணலாம், அப்படி தொடச்சுட்டா போதும். அப்படி தொடச்சிருந்தா திருத்தி தொடச்சது பண்ணியாச்சுன்னா திருத்தி நாள் போல பண்ணா அவன் போறோம். ஆனா யாரு அவர் மகாவித்வான், மகாவித்வான திருத்தினான்னு சொன்னாலே போறோம். ஆனா ஒண்ணுமில்லாத அடியன் இருக்கேனே, அடியன் திருவரங்கத்தப்பதால் ஒண்ணுமில்லாத அடியனே ஆக்கின்னு தான் சொல்லியாகணும். அவ மகா ஞானி, அதனால அவளை திருத்தினா போறோம். அவளுக்கு ஏற்கனவே ஞானம் இருக்கு. 17 நாட்கள் வாதப்போர் எத்தனை ஞானம் இருக்கும்? ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லையே, அது எதிர்த்தட்டா வேற இருந்து இருக்கணும். அதனால ஆக்கி அப்படி சொன்னோம். அப்ப புதிய ஆக்கினாரை தவிர புதியதாக ஆக்கினாரை தவிர இருந்ததை திருத்தினதே கிடையாது. பாருங்க, புதியதா ஆக்கியிருக்கார். அப்பனா திருவரங்கத்தவனை புதுசா ஆக்கினார். ஆனா திருத்தி ஏற்கனவே இருந்ததை திருந்தது இதுல நம்ம என்ன நினைக்கிறோம், புதுசா ஆக்குறது சிரமம், சிரமம் திருத்துவது ஏற்கனவே இருக்க திருத்துவது சுலபம் நினைக்கிறோம். ரொம்ப தவறு. புதுசா ஆக்குறது தான் சுலபம். என்னைக்குமே ஒரு புதுசா ஒரு கட்டடத்தை கட்டணும்னு கட்டிடலாம், ஆல்ட்ரேஷன் வந்துட்டு பாருங்க. ஆமா சுவாமி, ஆல்ட்ரேஷனை ஒண்ணு மேல 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 எச்சா போயிட்டே இருக்கும். சுவாமி இப்படிதான் எஸ்டிமேட் போட்டா இவ்வளவு வந்து இல்லையா? அப்ப புதுசா ஆக்கிறது சுலபம், இருந்ததை திருத்தறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரெண்டாம் கட்டம்னா ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு வச்சுட்டு இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அதனாலதான் நமக்கு ஆச்சாரன்ற ஏதாவது காலட்சேபம் கேட்கணுமோ இல்ல ஏதாவது வரணும்னா நமக்கு தெரிஞ்சவரை வாய் முடியும். அவரும் தப்பா சொல்ல மாட்டார். அப்பதான் அந்த தெரிஞ்ச விஷயத்துல ஒரு துர்லபமான ஒரு விஷயங்கள நமக்கு கிடைக்கும். எது சொல்ல வந்தா, அப்ப தெரிஞ்சின்றாலே எனக்கு ஞானம் இருக்குன்னு வந்துட்டாலே அப்ப கொஞ்சம் தலை தூக்க முடியும். அதே போலதாங்க. அப்ப உன்னை சொல்றது ஏதோ ஒண்ணு அப்ப புதுசா நல்வழிக்கு வரணும்னாலே கொஞ்சம் சிரமம் தான். அப்ப ஆக்குவது சுலபம் தான் ஒரு வகையில பார்த்தால். இன்னொரு வகையில பார்த்தா மகாவித்வான் ஆக்குவது சுலபம்னு ஒரு வகையில, இன்னொரு வகையில திருத்துவது சுலபம்னு ஒரு வகையில. எந்த வகையில? மகாவித்வான் புரிஞ்சுண்டா அவ சட்டுன்னு வந்துருவா. மகாவித்வானா இருக்காரு. இப்ப யஜ்ஞமூர்த்தி வந்தாருன்னு 17 நாள் வாதப்பொருள் பண்ண வாசிட்டு வந்தான். ஆனா அதுக்கு வந்து திரி வந்துட்டு மேற்கொண்டு யஜ்ஞமூர்த்திக்கு எப்படிப்பட்ட கைங்கரியத்தை கொடுத்திருக்காரு, தன்னுடைய திருவாராதன பெருமாளையே நீர் பண்ணும் அப்படின்னு அப்படிப்பட்ட கைங்கரியத்தை கொடுத்திருக்காருன்னா சாமான்யமா அருளாள பெருமாள் எம்பெருமானு கொடுத்திருக்கா இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி. அப்ப தர்க்க ரீதியா சிலதெல்லாம் ஒத்துன்னு ஜெயிச்சாச்சுன்னா அவ ஒத்துவான். நியாயசாஸ்திரம் என்ன, மீமாம்சா சாஸ்திரம் என்ன, அதே ஒரு தர்க்க சாஸ்திரம் என்ன, இதை வைத்துக் கொண்டு அவ ஜெயிச்சுட்டாரா ஒத்து. ஆனா நியாயசாஸ்திரமோ மீமாம்ச சாஸ்திரமோ தர்க்க சாஸ்திரமோ சாஸ்திரம் சம்மதித்த விதமா இருக்கணும். எனக்கு நியாயசாஸ்திரம் தெரியுங்கிறதுக்கதா சாஸ்திரம் சம்மதிக்காத விஷயத்துல போனா அது ஒத்துக்கொள்ளப்படாது. தர்க்கமாகட்டும் நியாயமாகட்டும். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடுது.
நிலை வந்துட்டுன்னா அவாவா தன்னெஞ்சில் தோத்திரிதே சொல்லி அதை சொல்லி இருக்கு. அது மாதிரி சொல்லப்படாது. நியாயசாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம்னா சாஸ்திரம் அனுமதித்த நிலையில இருக்கணும், ஒத்துக்கொண்ட நிலையில இருக்கணும் இல்லையா? அப்ப எனக்கு தர்க்கம் எல்லாம் தெரியுன்றதுக்காக என்ன வேணா பண்ணா எது வேணா பண்ணான்னு ஆக முடியாது. அப்ப ஆக்கினார்னா இத்தனால் அடிமை என்று ஒத்துக்கொள்ளவே இல்லை. திருவண்ணாமலை ஆக்கினார்னா அடிமைன்னு ஒத்துக்கலனா? அடிமைன்னு ஒத்துக்கவே இல்லை. ஒத்துக்கொள்ள இப்ப அடிமைன்னு ஒத்துக்கொள்ள வச்சாரு அப்படின்னு பாருங்க. இத்தனை நாள் நான் அடிமைன்னு ஒத்துக்கல, இப்ப நான் அடிமைன்னு ஒத்துண்டேன். உடனே நம்ம கேட்டோம், சாமி அடிமைன்னு ஒத்துக்கிறது பெரிய கஷ்டமா? அது பெரிய கஷ்டமானா அதுதான் பெரிய கஷ்டம். நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் அடிமைன்னு ஒத்துக்கிறது பெரிய கஷ்டமானா அதுதான் பெரிய கஷ்டம். ஏன்னா எது போலன்னு தெரிவிக்கிறா பாருங்க. எது போல எல்லாம் பதப்பதார்த்தம் பார்த்திருக்கோம். எது போலன்னா பெரிய மரக்கலம், கப்பல், பெரிய மரக்கலம் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சுன்னா எல்லாரும் ஒரு கொண்டாடுவாளாம். எல்லாரும் ஓ கரைக்கு வந்துட்டு, உனக்கு வந்துட்டு, கரைக்கு வந்துட்டு அப்படின்னு கொண்டாடுவா. அத போல நான் சேஷத்துவத்தை ஒத்துக்கொண்டேன்னா அது என்ன ஆக்கி என்றுமா போலேன்னு அர்த்தம். சேனா பகவானுக்கு நான் தாசன், பாகவதாளுக்கு நான் தாசன், ஆச்சாரியனுக்கு நான் தாசன். சுலபத்துல ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் சுவாமி ஏன் ஒத்துக்க மாட்டேன்னா இன்னைக்கு நிறைய பேர் சரணாகதி ஒத்துக்காத காரணம் என்ன தெரியுமா? இதுதான் காரணம். இன்னைக்கு சரணாகதர்கள் நிறைய பேர் இருக்காளா, சாத்தியோபாயிட்டர்கள் நிறைய பேர் இருக்கா, சாத்தியோபாயிட்டர்கள் தான் நிறைய பேர் இருக்கா, தன் முயற்சியாலே பகவானை அடைபவர்கள் தான் நிறைய பேர் இருக்கா. என் முயற்சி கிடையாது, பகவான் தான் எனக்கு ஐஷன் போனோங்கிறது என்ன, அதுக்கு கையாளாகாத தன்மைன்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கா இல்லையா? எதுக்கு சொன்னா அப்ப அடிமைன்னு ஒத்துக்கணுமானோ? நான் எதுக்கு சொல்ல அடிமை ஒத்துக்கணும்? ஜீவாத்மா ஞானமயன் ஆனந்தமயன் சொல்லி இருக்கணும், எதுக்கு அடிமை ஒத்துக்கணும்? எத்தனை ஆனந்தம் இருக்கு, எத்தனை ஞானம் இருக்கு, சாஸ்திரமே பூர்ணமா சொல்லி இருக்கணும், எதுக்கு ஒத்துக்கணும் தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப அடிமைன்னு ஒத்துக்கிறது அவ்வளவு கட்டம் தெரிவிக்கிறா இல்லையா? அதுதான். அப்ப ஆக்கினாலே சேஷத்துவத்துக்கு ஆக்கி அதுக்கப்புறம் அடிமை நிலைப்பித்தனை இன்னும் ஒண்ணு மாறுபட்ட கருத்தா இருக்க சுவாமி. ஆக்கினா சேஷத்துவம், அப்பனா ஆக்கினா சேஷத்துவம் சொல்லிட்டேன். சேஷத்துவம்னா என்ன அர்த்தம்? அவருக்கு நான் அடிமைன்னு இருந்தேன், மறுபடியும் ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை, மறுபடியும் அடிமை வருது. அப்ப ஆக்கி சப்தத்துக்கு சேஷத்துவம் இல்லையா? சேஷத்துவம் தான். அப்ப அடிமை சப்தத்துக்கு அதுவும் சேஷத்துவம் தான். அது எதுக்கு சுவாமி ரெண்டு சப்தம்? அப்ப சொன்ன விஷயத்தை மறுபடியும் சொன்ன ஒரு குற்றம் வராதா? ஆக்கி அடிமைனா இப்ப அடிமைனா என்ன அர்த்தம் அது பார்க்கணும். முதல்ல ஆக்கின்றதுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆக்கின்னு என்னது? சேஷத்துவத்துக்கு ஆக்கி, பகவானுக்கு நான் தாசன், பகவதானுக்கு நான் தாசன், ஆச்சாரியனுக்கு தாசன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை. அடிமைன்னா ஆக்கி என்பது பகவத் சேஷத்துக்கு ஆக்கி. என்ன பண்றோம்? ஆக்கினா என்னது? பகவத் சேஷத்துக்கு, பகவானுக்கு நான் சேஷபோதன் அப்படின்னு ஆக்கியாச்சு. அதுக்கப்புறம் அடிமை நிலைப்பித்தனை. அடிமை நிலைப்பெற்றனா ததிய சேஷத்து நிலைப்பித்து. நான் பகவானுக்கு சேஷனோடு நிற்கப்படாது, பகவானுக்கு நான் தாசன், அதுல நின்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப எதிர நிற்கணும்? பாகவதாலுக்கு தாசன் வரணுமோனோ? அப்ப பாகவதாலுக்கு தாசன் எங்க இருக்கு? அதுதான் அடிமை நிலைப்பித்தனை. ஆக்கி என்கிற சப்தத்தாலே பகவானுக்கு தாசன், அடிமை என்கிற சப்தத்தாலே பாகவதால் ததிய சேஷத்துவம், பாகவதாலுக்கு தாசன் அப்படின்னு. அப்பனா என்ன அர்த்தம்? கூறத்தாழ்வார் திருவிழி சம்பந்தத்தை நிலைப்பித்தார். அப்ப பாகவதால் தானே ஒரு கூறத்தாழ்வார் திருவிழி இது கூறத்தாழ்வார் திருவிழி சம்பந்தம் இனி திரும்ப போகாது. நமக்கு பகவத் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியாச்சுனதே, பாகவத சம்பந்தம் இல்லைன்னா பகவத் சம்பந்தம் நினைக்கவே நினைக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா பகவான் போய் போய் சேவிச்சுக்குவா. சுவாமி இவெல்லாம் அடியார்கள் விஷயம், இவெல்லாம் எதுக்கு சுவாமி சேவிக்கணும்? இதெல்லாம் ஜீவாத்மா, நான் பரமாத்மா மட்டும் தான் சேவிப்பேன்னா அந்த பரமாத்மா சேவிக்கிறது சாஸ்வதமா நிலைச்சு நிக்கணும்னா பாகவதால சேவிச்சுதான் நிற்கும். அப்படியெல்லாம் இவர் என்ன பண்ணார்? ஆட்சி மட்டும் பண்ணாம அடிமை நிலைப்பித்தனை. அப்ப புறத்தாழ்வாடு திருவள்ளில கொண்டு போய் சேர்த்திடணும் இனி திரும்பாது. அதுக்கப்புறம் ஆக்கி அடிமை நிலை பெற்றனை என்னையின் அவனே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு ஒன்றா உண்டு. இங்கு நன்றாக ஆழ்வார் சம்பந்தத்தை உருவாக்கி கொடுத்தீர். ஆனா
உம்முடைய சம்பந்தம் கிடைப்பதற்கு முன்னாடி அந்த காலம் எல்லாம் என்னது பிரயோஜனம் இல்லாம என்னை போக்கி பாக்கிய விஷயங்கள் தள்ளி நீரு சில எடுத்துக்க. இப்ப ஆழ்வாவுடைய ஆழ்வான குரத்தாழ்வான சம்பந்தத்தை உருவாக்கி கொடுத்துருவானா. ஆனா சுவாமி ராமானுஜர் பார்த்து கேட்கிறார் திருவள்ளுவர், உம்முடைய சம்பந்தம் கிடைப்பதற்கு முன்னாடி அதான் ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை இன்று அவமே போக்கி புறச்சிட்டது என் பொருளா முன்பு. அப்ப நான் முன்பெல்லாம் பிரயோஜனம் இல்லாத என்னை போக்கி பாக்கிய விஷயங்களை தள்ளினீரே, விஷயாந்தரங்கள் என்னென்னோ கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு வெள்ளம் தெரிவரை அழிவில்லா திட்டம் அதை தண்ணீரே, வெளி விஷயங்களை தள்ளினீரே. அதாவது எதற்காக இன்று என்னை இப்படி இட்டு எதற்காக அன்று அன்னை தள்ளினீர்? இன்னைக்கு கொண்டு வந்து குரத்தாழத்தை விட சேர்த்துட்டு அன்னைக்கு என்ன எதத்த விஷயாந்திர தண்ணீர் எதுக்காக தண்ணீர் அடுத்துதான். ஆக ஆக்கு அடிவை நிலைப்பித்தனை என்னை என்றவமே போக்கி புறத்திட்டுதன் பொருளா முன்பு. அடுத்து புண்ணியதம் வாக்கில் பெரியா ராமானுஜா நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால். புண்ணியர்தம் புண்ணியர்னா ராமானுஜனை உள்ளபடி அறிந்து கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். புண்ணியம் நம்ம சம்பிரதாயத்துல புண்ணியம்ன்றது எடுத்துக்கிறது கிடையாது. புண்ணியனா புண்ணியமும் ஒரு என்னது, அதுவும் மோட்சத்துக்கு விரோதி. பாபம் எப்படி மோட்சத்துக்கு விரோதி பாபங்கள், அதே போல புண்ணியமும் விரோதி. ஆனா புண்ணியதம் வாக்கில் பிரியான்னு சுவாமி அது மோட்சத்துக்கு விரோதி. இந்த இடத்துல புண்ணியம்னா என்ன அர்த்தம்? அந்த புண்ணியத்தை தெரியல, ராமானுஜர் அவருடைய திருவுள்ளம் இருக்கு இல்லையா, அவருடைய திருவுள்ளத்தை உள்ளபடி அறிந்து கொள்ளவர்கள் புண்ணியர்கள். அப்ப ராமாவுடைய திருவுள்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவ யாரு? புண்ணியதம் வாக்குற குரத்தாழ்வார், முதலியாண்டான், சோமாசி ஆண்டான் என்பார் போன்றவர்கள். அப்ப அந்த புண்ணியதம் வாக்கில் பிரியா. ஆனா அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்குமானா கிடைக்கிறது கஷ்டம், சமந்தான் கிடைக்கும். ஏன்னா சுலபத்திலும் யாரும் அந்த நம்பிக்கையோடு வரப்படுது. ஏனோ புண்ணியதம் வாக்கில் பெரிய ஏதோ அன்றில் ஒரு காலகட்டத்தில் ஏன்னா எப்படி இருப்போம்னா அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போமா? சுவாமி ராமானுஜர் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அந்த மாதிரி நம்ம இருப்போம்னா இல்ல சுவாமி, அப்படி பார்த்துட்டே இருப்போம். உடம்புக்கு ஏதாவது வந்துட்டு வச்சுக்கேன். அப்ப உடம்பு அடியனையும் சேர்த்துதான் சொல்றீங்க, யாரையும் அடிக்க புத்தகம் சொல்றதுக்காக இல்லை. அடிங்க உடம்புக்கு வந்துருச்சு, ராமானுஜர் ரட்சிப்பார், வேண்டாம் பேசாம இருப்பாங்க இல்லையா? இது இருக்கிறது மட்டும் இல்ல, பையில இருக்க மாதிரி பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கிய. உடம்பு கொடுத்துட்டா டாக்டர்கிட்ட போக வேண்டாமா? அதை விட்டுட்டுதான் பண்ணிட்டு இருக்கிய அப்படின்னு இல்லையா? அப்ப நான் அவருடைய திருவுள்ளக்கத்தை பூர்ணமா புரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியலன்னா, நான் வந்து அந்த பாக்கியம் அடைய பண்ணல, அந்த பாக்கியம் பண்ணலைன்னு அர்த்தம். இது சொல்லுவேன்னா, ஏன்னா சில பேர் சொல்லணும் ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லுவா பாருங்க, அந்த நிலையில தான் இருக்கும். திடீர்னு ராமானுஜமோ திடீர்னு உடம்புக்கு நான் வந்து நான் தானே சரிப்படுத்திக்கணும் அப்படி சொல்றோமோ இதெல்லாம். அப்பன்னா இதெல்லாம் எப்படி வரணும்? சுவாமி சம்பந்தத்துல வரணும். என்னன்னா அப்ப அவர்களாம் வந்து வரலாம் யாரு? பாக்கியசாலிகள். அதான் புண்ணியதம் வாக்கில் பிரியா ராமானுஜா, புண்ணியதம் வாக்கில் பிரியா ராமானுஜா நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாய் இந்த நுண்பொருளே. அவர்கள் வாக்கு இவரை பத்தியே பேசுறது, ராமானுஜரை பத்தியே பேசுறது. தேவருடைய கிருபா பிரகாரம் அதாவது அருளின் இயல்பை தரிசித்தால், அதாவது ஆராயும் அளவில் இயன்று கொள்ளணும் அப்படின்னு நோக்கி பார்த்தால் கிருபையை எப்படி இருக்கு? கிருபையை பார்க்க முடியாது. ஏன்னா தேவருடைய கிருபை இருக்கு இல்லையா? என்ன தெரியும்? புண்ணியதம் வாக்கில் பெரியா ராமானுஜா நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால். தேவருடைய கிருபையை பார்த்தான கிருபை நம்ம கண்ணுக்கு தெரியுமா? கிருபை தனி தெரியாது, கிருபையை உணர முடியும். அப்படி இருக்கச்சு அப்ப கிருபையை ஆராய முடியுமோ? ஆனால் அந்த அறிவாலை தெரிந்து கொள்ள முடியலையே. இந்த வாக்கில் பெரியா ராமானுஜா நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால். ஆராய்ச்சி பாக்குறேன், என்னால தெரிஞ்சு கொள்ள முடியலையே. ஏன் தெரிஞ்சு கொள்ள முடியல? நேற்றுக்கு என்னை அப்படி தள்ளினேன், இன்று என்னை இப்படி கொன்றீர். கொல்லினரும் இன்னைக்கு புறத்தாழ திருவிழா கொண்டே சேர்த்தீர். நேற்றுக்கு என்ன பண்ணீர்? அவவே போக்கி புறத்திட்டது, அங்க கொண்டு போய் சேர்த்திடணும் பண்ணிட்டேன். இந்த சூஷ்பத்தை தேவரீரே அருளை செய்ய வேண்டும். உரையால் இந்த நுண்பொருளே, இந்த சூஷ்பத்தை தேவரீரே அருள் செய்ய வேண்டும். ஏன்னா நேற்றுக்கு தள்ளிட்டேன், இன்னைக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்திருக்கேன், என்ன காரணம் தெரியலையே அப்படி செய்யுங்க. இப்படிப்பட்ட நீரே சொல்லணும் என்று நாம் யாரிடத்துல போய் கேட்க? யாரிடத்துல கேட்க முடியாது. எதுவா இருந்தாலும்
கடைசியில பகவான்கிட்ட கேட்போம். இப்ப தேவரீர் தான் சொல்லணும்னு சுவாமி திருவரங்கத்தவனார் இந்த வார்த்தையை தூரம் முடிக்கிறார். இது மணவாளனுடைய பதபதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இப்ப திருலோகஞ்சியுடைய வியாக்கியானம் அற்புதமான வியாக்கியானம். திருலோகஞ்சியுடைய வியாக்கியானம் அற்புதம் வியாக்கியானம் அவதாரை மற்றும் வாசிக்கிறேன். 38ஆம் பாட்டு. இப்படி ஆழ்வானை விட்டு அடியேனை திருத்தி சேர்த்து சேஷத்துக்கு இசைப்பித்து தத் யாதாத்ம சீமா பூமியான சர்வபிரபத்தியே அபினிவிஷ்டனாம்படி பண்ணி அருளின தேவரே, இதற்கு முற்காலம் எல்லாம் அந்த ரசத்தை அடியேனுக்கு அனுபவித்தேயாதே வியர்த்தமே விஷயாந்தர்களை வைத்தும் மூலமேது பாக்யவான்களுடைய வாக்கிலே இடைவிடாதே சர்வகாலமும் சுதிக்கப்படும் எம்பெருமானாரே, தேவருடைய கர்ப்பா பிரகாரம் உள்ளபடியே அறியப்பட்டு பார்த்தால் எத்தனை தரமுடையாருக்கும் அரியதாயிருக்கும். தேவரீரே, இந்த சூஷ்பார்த்தத்தை அருளச் செய்ய வேண்டும் என்று நேரே கேட்கிறார். இப்ப திருலோகஞ்சியருடைய வியாக்கியானம், மணவாளனுடைய வியாக்கியானம். மணவாளனுடைய ஒரு வியாக்கியானத்தை ஒரு கருத்து பார்த்துட்டோம். என்ன கருத்து பார்த்தோம்? இல்ல இந்த இடத்துல இவரை ராமானுஜர் எம்பெருமானாக வைத்துக் கொண்டே கேட்கிறான்னு முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாருன்னா, இது என்ன கேட்கிறார், சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் இருக்கு? நான் ஏதாவது பண்ணினேனா அந்த பகவான கேட்கிற மாதிரி கேட்கல. உங்களுக்கு விஷம புத்தி இருக்காங்கிற வார்த்தையோடு கேட்கல. நீர் அன்னைக்கு என்ன நிகிரகம் பண்ணி இன்னைக்கு ரட்சித்தீர். அந்த நிகிரகத்துக்கும் ரட்சிப்பதற்கும் இந்த ரட்சிப்பதற்கு நான் அதான் பண்ணிவிடும். என்ன பண்ணுன்னு தெரியலையே, என்ன பண்ண உரையா இந்த நுண்பொருளை அப்படின்னு பிரார்த்திக்கும்படியான ஒரு நிலையிலே மணவாளமான் தெரிவிக்கிறார். ஆனா இந்த திருலோகஞ்சிய சுவாமி வேறுமாறு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான அர்த்தங்களை தெரிவிக்கிறார். இப்ப அவதாரை பார்த்துட்டு வியாக்கியானம் வரும்போது அதை பார்க்கலாம். இப்ப ராமானுஜர் என்ன பண்ணார், என்ன பண்ணான்னு இதையே நம்ம பார்த்தோம்னா, அப்ப நான் எங்கெங்கோ கிடந்த எண்ணெய் உரத்தாழ்வான் எங்கெங்கோ கிடந்த எண்ணெய் உரத்தாழ்வார் திருவடிக்கு ஆக்கி ததிய சேஷத்துவமும் கொண்டு போய் சேர்த்தது. ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம் என்ற சர்மபர்வத்திலே ஆக்கி மிகுந்த அபினிவேசம் உடையவனாக பண்ணி ஆக்கினே தேவை. இதெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணினேன்? உரத்தாழ்வார் திருவடியோடு சேர்த்தீர், ததிய சேஷத்துவம் என்னன்னு காட்டி கொடுத்தீர், மேற்கொண்டு ஆச்சார அபிமானம்னா சர்மபர்வ நிட்டைவருக்கு கொண்டு வந்தீர். இதெல்லாம் இன்னைக்கு தெரியாது, இதெல்லாம் இன்னைக்கு. ஆனால் இதற்கு முற்காலம் ஆக்கி அடிமை நிலைப்பித்தன என்னை என்று அவமே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு. ஆனா முற்காலம் எல்லாம் அந்த ரசத்தை தேவரீர் அடியனுக்கு காட்டிக் கொடுக்கவில்லையே. இன்னைக்கு என்ன ரசம்? புறத்தாழ்வாடைய திருவடி ரசம் என்ன, ஆச்சாரிய அபிமான உத்தாரகம் என்கிற ரசம் என்ன, மேற்கொண்டு சர்மபர்வ நிட்டை என்கிற ரசம் என்ன, இதையெல்லாம் இன்றைய தினம் காட்டிக் கொடுத்து இன்னைக்கு காட்டிக் கொடுத்தேன். ஆனா இதே ரசத்தை தேவரீர் அடியனுக்கு அன்னைக்கு காட்டிக் கொடுக்கலையே. என்ன பண்ணீர்? வீணாக விஷயாந்தரங்களே வைக்க மூலம் ஏது? விஷயாந்தரங்கள்லாம் என்னது? கண்டு கேட்டு உற்று மூன்று உண்டு உழலும் தெரிவறி அளவில்லா சிற்றின்பம். இதில் கொண்டு போய் தள்ளினதற்கு எது மூலம்? அங்க கொண்டு போய் தள்ளி நிறணும், அதுக்கு எது மூலம் தெரியலையே. ஏன்னா தெரியலைன்னா என்ன அர்த்தம்? தெரியல. இன்னைக்கு நான் கிடைச்சிருக்கு, அன்னைக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமானோ, எதுக்காக பண்ணேன் அப்படி இருக்கச்சே பாக்கியவாங்கிற, அதாவது சுவாமி பிரபாப்தி உண்மை எதுன்னு புண்ணியதம் வாக்கில் பிரியா ராமானுஜன் தெரியாது. அந்த பாக்கியவான்கள சுவாமியின் பிரபாவத்தை உண்மையாக அறிந்தவர்களான பாக்கியவான்கள் சர்வ காலமும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ற, எல்லா காலமே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரியா. ராமானுஜரை இப்ப தேவரின் கிபை எப்படிப்பட்டதுன்னு அறிந்து கொள்ளணும் பாக்குறேன். ஆனா எவ்வளவு வாசி உயர்ந்தவர்கள் விலட்சணமான ஞானம் படைத்தவர்களும் சுலபத்துல தெரிஞ்சுக்கிறியே. ராமானுடைய ஞானம் என்ன, ராமானுடைய அனுகிரகம் என்ன, ராமானுடைய பரிபூர்ணமான அந்த ஸ்திதி என்ன தெரிஞ்சு கொடுக்கணும். எத்தனை ஞானம் தான் தெரிஞ்சு கொடுக்க அப்ப அறிஞ்சு கொள்ள பார்த்தேன், அறிஞ்சு கொள்ள முடியலையே. ஏன்னா பகவானை பத்தியே தனக்கும் தன்னை அறிவறிவான் அப்படின்னு சாத்திரம் சொல்றது. தனக்கும் தன்னை அறிவறியான்னு சொல்றது. அதே போல இப்ப பகவான் இங்க பாகவதன் எம்பெருமான பட்டியா இருந்தாலும் இப்பாத்திரத்தில் பகவானாகவே எம்பெருமானர் கொண்டபடியாலே தனக்கும் தன்மை அறிவறிவான் என்பதுதானே இந்த பாருங்க. இங்க சுவாமி ராமானுஜரை என்ன எம்பெருமானாகவே வச்சு கொண்டுதான் பாடியிருக்காருங்க. அப்படிதான் நம்ம பங்காடி பார்த்தோம். அப்படி இருக்கச்சே பகவானுக்கு தனக்கும் தன்மை அறிவுறுகான். தன்னுடைய வைவம் பகவானுக்கு தெரியுமானா தெரியாத.
அவருடைய வைபவம் அவருக்கு தெரியாது. இது குற்றமே இல்லைன்னா குற்றமே கிடையாது. அது பின்னாடி எப்பயோ வரைச்சு சொல்றேன். அதே போல இப்ப அதே நிலையில தானே சுவாமி ராமானுஜர் இருக்காரு. அந்த பகவானு தானே ராமானுஜர் அப்படிதான் பாசுரம் எடுத்திருக்காரு. அதனால இவருக்கும் தந்தன் அடிபரியா என்பது அப்ப உண்மை உண்மை நாம் பற்றினோம் யாருமே தெரிந்து கொள்ள முடியாது. தேவரே இந்த சூஷ்ம அர்த்தத்தை சொல்ல வேணும்னு பிரார்த்திக்கார். இது முக்கியமான கருத்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதாவது ஒரு பக்கம் கருத்து சுவாமியை பகவானாக ஆக்கினபடியால் இந்த கருத்து பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பாத்திரத்திலும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு முக்கியமான அர்த்தங்கள் இருக்கும். அந்த முக்கியமான அர்த்தத்தை விட்டு மேலெடுந்த வேறியா எல்லா பாத்திரத்தையும் கிடுகின்னு போயிடலாம்னா ராமானுஜ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளே முடிச்சிடணும். மேலெழுந்தவர் ஒரு நாளைக்கு 10 பாசனம் வச்சுட்டா கூட 10 நாள் ஒரு பாசனம் வந்துருது முடிச்சிடலாம். ஆனா உள்ளுக்குள்ள வியாக்கியானம், அந்த வியாக்கியானம் பார்த்தா வாசிச்சாலும் முடியாது. மேற்கொண்டு இந்த வியாக்கியானம் வாசிச்ச காலட்சம் கேட்டு அதுக்கப்புறம் தான் காலட்சம் பண்ணும். அப்படி இருக்கச்சது இப்ப என்ன கேட்கிறேன்னா, ஒரு பக்கம் பார்த்தா சுவாமியை பகவானாக ஆக்கினபடியால் இப்படிப்பட்ட கேள்வி கேட்டான்னு பார்த்தோம். இது முன்னாடி பார்த்தோம். என்ன இவர் ராமானுஜரா பார்க்கவல்ல, ராமானுஜரை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண பார்த்து இந்த கேள்வி கேட்காருன்னு முதல்ல பார்த்துக்கோம். அந்த கேள்வியை கேட்டாருன்னு பார்த்தோம். இப்ப இந்த வியாக்கியானத்துல எதுனா இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதான் சொன்னேன், இந்த வியாக்கியானம் இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன இப்ப சுவாமியை பகவானாக நினைக்கிறார் என்பதை கொஞ்சம் மாறி என்னன்னா, சுவாமியை பகவான் நினைச்சிட்டாருணும், ராமானுஜர் தான் ஸ்ரீமன் நாராயணன் நினைச்சுட்டு இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் அந்த விஷயத்தை கொஞ்சம் மறந்துடுவோம். என்ன பண்றோம், சுவாமிய நாம பண்ணிட்டு இருக்கோம். என்ன இந்த மாதிரி சொன்னாதான் சட்டுன்னு அர்த்தம் புரியறதுக்கு அடி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அந்த விஷயத்தை மறந்துடுவோம். இப்ப ராமானுஜரை சுவாமியாக நினைத்து கொண்டு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி சுவாமியை ஸ்ரீமன் நாராயணனாக நினைத்து கொண்டு அன்னைக்கு என்ன அங்க தள்ளிட்டியே, இன்னைக்கு குரத்தாழ்வார்த்தியுடைய சேர்த்திருக்காயே, என்ன காரணம் சொல்லு அப்படின்னு எந்த பாவத்துல கேட்டிருக்கார், சுவாமியை ராமானுஜரை நினைக்காமல் பெருமாளாக நினைச்சுட்டு கேட்டான்னு பார்த்தோம். இப்ப அதை அப்படியே ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, சுவாமியா நினைச்சுங்க. அப்படின்னா ராமானுஜரை பார்த்து ராமானுஜரை முன்னாடி திருவரங்கத்தை முதலாளர் கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன கிடைக்கிறதுன்னு பார்க்கணும். சுவாமியா நினைத்து கொண்டு கேட்கிறார். நிஜமாகவே அவருக்கு வைஷல்யம் இருக்கு போல் இருக்கு, நிர்குணதா இருக்கு போல் இருக்கு. அதனால் எனக்கு அந்த பாடு தெரியல, அந்த வாசி தெரியலையே அப்படின்னு என்ன அர்த்தம். இப்ப ராமானுஜரை பார்த்து கேட்கிறாருன்னா, அன்னைக்கு என்ன அங்க தள்ளிட்ட, அப்படின்னா உனக்கு விஷம் ஊத்தி இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு உணர்ந்து சேர்த்திருக்க, அப்ப அன்னைக்கு விஷ புத்தி இருக்கு. அது மட்டும் நிர்குணத்தான்னா என்ன அர்த்தம், தய இல்லை, கிருபை இல்லை. கிருப்பை இருந்தா என்ன கொண்டு சேர்த்திருப்பியனோ சேர்க்கலையானோ, எப்ப அன்னைக்கு அங்க கொண்டு போய் சேர்த்தியனோ விஷம புத்தி இருந்திருக்கு, நிர்குணதா இருந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணினேன்னு தெரியலையே அப்படின்னு சுவாமி ராமானுஜரே கேட்கிறபடியால இந்த நுண்பொருளுக்கு அர்த்தம் என்ன, உரையாய் இந்த நுண்பொருளே இதுக்கு அர்த்தம் என்ன கேட்கிறான்னு இது ஒரு பக்கம் சுவாமின்னா சுவாமி என்ற சப்தத்துக்கு ராமானுஜர் தான் புரியத்துக்காக சொல்றேன். சில சப்தங்கள்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுன்னு வச்சுக்க ஆனந்தமா இருக்கும். சுவாமி உற்சவம் நடக்கிறதுன்னு இப்ப பார்சா சுவாமி உற்சவமா, தேவபெருமாள் சுவாமி உற்சவமா, அதே செல்லப்பிள்ளை சுவாமி உற்சவமா இல்ல, ஸ்ரீபெரும்புதூர்ல எம்பெருமானாருடைய உற்சவம் நடக்கிறதுன்னு அர்த்தம். என்ன புரியுதா, சுவாமி உற்சவம் நடக்கிறதுனால அப்ப சுவாமிங்கிற சப்தமே எம்பெருமானார் ராமானுஜன் மட்டும்தான் பிடிக்கும். அதனால்தான் ஏன் வேணுன்ட்டே சுவாமி சொல்லிட்டு இருக்கேன்னா, சுவாமின்னு நாய் வருதான். அப்ப பகவான் சுவாமி சப்தம் இருக்கு, சுவாமி இருக்கு இல்லே அப்படின்னு சொல்றது இருக்கு. ஆனா அந்த சப்தம் இவருக்குதான் பூர்ணமா பொருந்தது இருக்கணும். இப்ப அந்த விசாரத்துக்கு போக வேண்டாம். அப்ப சுவாமியா நினைச்சு கொண்டு பேசுறது இது இப்ப நம்ம பார்த்துக்கோம். இந்த சுவாமியை ஸ்ரீமன் நாராயணன் நினைச்சுண்டு அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய வைஷமியம் நேகிருஞ்சம் குண்டா அப்படின்னு கேட்டது இது ஒரு பக்கம். அப்ப என்ன அர்த்தம்னா, உன்னுடைய கிருபா பிரபாவம் எப்படிப்பட்டது என்று என்னால் தெரிஞ்சுக்க முடியலையே. என்னால் தெரிஞ்ச முடியலன்னா, அன்னைக்கு என்ன அங்க தண்ணிட்ட இன்னைக்கு கொண்டு வந்து குரத்தாழ்வார் திருவிழை சேர்த்திருக்க, அப்ப உன்னுடைய கிருபா பிரபாவம் என்ன என்னால் புரிஞ்சுக்க முடியலையே. அது மட்டும் இல்ல, முன்னாடி புண்ணியதம் வாக்கில் பெரியார் ராமானுஜன்
குரத்தாழ்வான் முதலியாண்டானை பற்றி சொன்னார் இல்லையா? அதாவது புண்ணியர்கள் என்ன சொல்றார்? ராமானுஜரை பற்றி உண்மையான அறிவு தெரிஞ்சிருக்கக்கூடிய புண்ணியவர்கள், அவதான் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான்கள் யாரு சொன்னா? குரத்தாழ்வான் முதலியாண்டான் போறவர்கள் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் அவர்கள். அப்பனா ராமானுஜரை உண்மையாக தெரிந்து கொண்டவர்கள் யாரு? குரத்தாழ்வான் முதலியாண்டான், சோமாசி ஆண்டான், எம்பார் போன்றவர்கள். அப்ப ராமானுஜர் உண்மையா தெரிஞ்சவ அவ தானே? அவதான் அவ தெரிஞ்சிருக்கா இல்லையா? அப்ப அவ தெரிஞ்சிருக்கா. அப்ப நான் இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? அன்னைக்கு கொண்டு போய் விஷயாந்தரில் கொண்டு போய் மூட்டினி, இன்னைக்கு கொண்டு வந்து கூடத்தாழ்வார் திருவிழை சேர்த்தீர், என்ன காரணம் தெரியலையே? உரையா இந்த நுண்பொருளின் உம்மட்ட தேவர்கிட்ட கேட்டேன். ஆனா இந்த கேட்டதற்கு பதில் குரத்தாழ்வார் முதலியாண்டான் எம்பார் போன்றவாளுக்கு தெரியும். சொல்றது யார்? திருவண்ணாமலை. எனக்கு தெரியாது, நான் உண்மையா தெரிஞ்சுக்கலையே. அப்ப ராமானுடைய வைபவத்தை, அதனாலதான் புண்ணியர்தம் வாக்கில் பிரியார். ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியம், ரசிக்கிறன்னு. காலட்சேபம்னா அப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி காலட்சேபம் இருக்கணும். என்னவா அவெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு எழுதிருக்கா அதுக்கா? அடி அடிக்கடி நீ புத்தகத்தை வாசிச்சுட்டு இருப்பேன். பெருமாள் சேவிக்கிறது அப்புறம், மீதெல்லாம் அப்புறம். ஏன்னா இந்த பிரமாணத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கே, வேற எதுவுமே கிடைக்காது. இப்ப சீவைகனம் பண்ணா அங்கேயே பிரமாணம் தான், ஆச்சரியமான ஆனந்தம். அப்பதான் நம்மால நம்ம உள்ளுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கோ அதை அப்படியே நேரம் அப்படி வெளிப்படுத்த முடியும். இங்க என்ன தெரிவிக்கிறார்? அப்ப முதலியாண்டான் குரத்தாழ போன்றவாள்னா நான் கேட்ட கேள்விக்கு சமாதானம் அவளுக்கு தெரியும். ஏன்னா உன்னுடைய உண்மையான நிலையவ புரிஞ்சிட்டவா. புண்ணியதம் வாக்கில் பெரியா ராமானுஜா, அவ உண்மையா தெரிஞ்சிடுவா. அவளுக்கு நன்னா அந்த அர்த்தம் தெரிஞ்சவர்கள் என்ன பாக்கியவர்கள். அப்படின்னா அந்த அர்த்தம் என்ன? இந்த கேள்வி பதில் தெரிஞ்சவர்கள் அவர்கள் அர்த்தம். இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. வாக்கில் பிரியா ராமானுஜா, நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் எனக்கு பதில் தெரியல. ஆனா நாங்க எல்லாம் ராமானுஜரை பத்தி தப்பு தப்பா தெரிஞ்சுட்டு இருக்கோம். தப்பு தப்பா தெரிஞ்சுட்டு இருக்கணும் என்ன அர்த்தம்? ஒருவரை அவருக்கு விஷயாந்தர சம்பந்தம் இருக்கு அப்படி அர்த்தம் இல்ல. உண்மையான நிலை என்ன இப்போ தெரிஞ்சுக்கல. நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் உயர்ந்தவர், சமதர்மவாதி, என்னெல்லாம் ஒன்று. அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கணும் ஒரு தடவையான். சுவாமியுடைய ஞானத்துக்கு உண்டான வைபவம் அப்பதான் தெரியும். வேதார்த்த சங்கிரகம் வாசிக்கணும், அப்பதான் சுவாமியுடைய ஞானத்துக்கு உண்டான வைபவம் பொதுவா தெரியும். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, கத்தியத்திலே வாசிச்சா இவ்வளவு தூரம் ஞானமா இருக்கிறவர் ஒண்ணும் இல்லாத திருவடி தப்பா மற்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னவா சொல்லுவார்? அப்பதான் அந்த சரணாகதிக்கு உண்டான மகத்துவம் என்ன, பிராட்டுக்கு உண்டான மகத்துவம் என்ன, பெருமாளுக்கு உண்டான இதெல்லாம் அந்தந்த நிலையே தெரியும். அப்ப பூர்ணமா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆயுஷ் போறாரு. ஆனா குரத்தாழ முதலானவர்களாம் அவன் தெரிஞ்சுட்டு இருக்காடியா. இப்ப நான் கேட்ட கேள்வி திருவகத்தமா தெரிவிக்கிறார். நான் கேட்ட கேள்விக்கு அவளுக்கு தெரியும், எனக்கு தெரியலையே. ஏன் தெரியல? தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன், நான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கணும். ஆனா அவர்கள் என்ன பாக்கியம் பண்ணிக்கா, இந்த கேள்விக்கு சரியான பதில் அவளுக்கு தெரிஞ்சிருக்கிறபடியாலே வைஷம்ய நைகிருண்யம் இதெல்லாம் எம்பெருமானார் கிடையாதுன்னு என்று நன்றா தெரிந்தவர்கள் அவர்கள். அப்ப இந்த வாக்கியத்தை அடியன் பண்ண நாம் பண்ண ஒரே பாக்கியம் குரத்தாழ்வார் திருவிதி பத்தினது திருவள்ளுவர். இப்ப பதில் வந்துட்டு பதில் வந்துன்னா பதில் சொல்லல. அந்த பதில் குரத்தாழ்வார் முதலானோருக்கு தெரியும், எனக்கு தெரியல. ஏன் தெரியல? நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். ராமானுஜருக்கு என்ன தெரியும்? புண்ணியதம் வாக்கில் பெரியா என்கிற நிலையோடு நான் இருந்திருந்தா அப்ப ராமானுஜர் உண்மை நிலை எனக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே திருவரங்கத்தவா தெரிவிக்கிறார். ஆனா அவெல்லாம் அந்த உண்மையா இருந்திருக்கா இல்லையா? அவள் தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியாதபடியால இந்த கேள்வி கேட்டு. இந்த கேள்வி எதுக்காக கேட்கிறேன் பாருங்க, அப்படியே மாறிடுத்து பாருங்க. வானிலை அப்படியே மாறுற மாதிரி இதுக்கு முன்னாடி எழுது, ஏன் இந்த மாதிரி பண்ணினேன், ஏன் இந்த மாதிரி பண்ணினேன் ஓ அப்படின்னு கேட்டு நீதான் இப்படி ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நினைச்சு நீ கேட்டிருக்கார். இப்ப என்ன எடுத்து ஸ்ரீமன் நாராயண ஜெவரீரே ஜெவரி ராமானுஜரை, அந்த ராமானுஜரை கேட்கிறவர்னு உடனே சமாதானம் வருதுன்னா இதுக்கு சமாதானம் இருக்கு, பதில் இருக்கு. பதில் அவளுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. ஏன் தெரியல? நான் படிக்கிற தப்பு தப்பா தெரிஞ்சிருக்கேன். சரி, அப்ப ஏன் தப்பு தப்பா தெரிஞ்சிருக்கேன்னா எனக்கு தெரியாதபடியான இந்த கேள்வியே கேட்கிறேன். சில பேர் கேள்வி எல்லாம் கேட்பா பாருங்க,
கடவுள் இருக்காரான்னு கேட்பார். இருக்காரான்னு கேட்பார். அவளே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா புரிஞ்சுக்கும். யோசனை ஏன்னா அது தெரியல. தெரியாதபடியில அவ என்னென்ன பேசணும் பேசிட்டு இருக்கா இல்லையா? அப்ப கேள்வி கேட்டு நிக்கிறா இல்லையா? அப்ப தெரிஞ்சிருந்தா முதல்ல அந்த கேள்வி கேட்பணும். அதே போல அவளும் கடவுள் இருக்காருன்னு தெரிஞ்சு அதை பத்தி தெரிஞ்சிருந்தா கேள்வி கேட்டுப்பாரா? இப்ப கடவுள் இருக்காருன்னு கேட்கிறாருன்னு அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். கடவுள் இருக்கான்னு நீ யாரோ சொல்லியிருக்கா நம்பி இருக்கேனோ அந்த நம்பிக்கையோடு இருக்காருன்னு கேட்கறியா? இல்ல கடவுளே இல்லைன்னு சொல்லி இருக்காருன்னு கேட்கறியா? அப்படின்னு கேட்டா அவ என்ன சொல்லுவா? அதெல்லாம் கடவுளே கிடையாதுங்க. கடவுளை எப்படி இருக்கும்? கடவுளே கிடையாதுன்னு இல்லையா? கடவுள் கிடையாதுன்னா ஏன் இருக்கான்னு கேட்கிறேன்? வாயடிச்சுன்னு போயிடுவான். அவ்வாறு தப்பு பண்றா பாருங்க. எது சொல்ல வந்த? அதே போல இந்த கேள்வியை திருமணத்துல அதான் தெரிவிக்கிறாரு. இந்த கேள்வியை நான் கேட்டிருப்பேன்னா எனக்கு தெரியல. தெரியாத விட கேட்டுக்கணும். ஆக என் அறியாத்தனத்தாலே கேள்வி. ஆக உன்னிடத்தில் வைஷமியம் இருப்பதனால் இந்த கேள்வி அல்ல. எக்ஸலண்டா எடுத்துக்க. ஆச்சரியம். ஆச்சரியம் என்ன? இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ராமானுஜரை விட்டுட்டு சிவன் நாராயண வைத்துக் கொண்டு இந்த கேள்வி கேட்டோம். அப்ப ஒரு மாதிரி போயிடுச்சு. அது சுவாமி மனவாளம் பண்ணது. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா இல்ல இல்ல ராமானுஜரே அப்படின்னு வச்சுக்கோ. வச்சுண்டு என்ன பண்றாருன்னா நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டேனே எனக்கு தெரியலையே. அப்ப அதுக்கு பதில் கிடைச்சதுன்னா அவளுக்கு தெரியுமே. யாருக்கு கூறத்தாழ்வார் முதலானு தெரியுமே. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியலையே. ஏன் தெரியல? நான் தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். அதான் தெரியல. தப்பா புரிஞ்சுட்டு வந்து அந்த கேள்வியை கேட்டிருக்கேன் அப்படின்னு தெரியலையா? இன்னும் தெரிஞ்சுக்கல. அப்படி தெரிஞ்சுக்கிற வழியாவது இந்த கேள்வி அப்படின்னு இருக்காரு. அப்ப வைஷமியம் இருப்பதனால இந்த கேள்வி அல்ல. நான் இன்னும் உன்னை தெரியா தெரிஞ்சுல. உனக்கு விஷம புத்தி இருக்கட்டதுனால இந்த கேள்வி இல்ல. நான் தெரியாதனத்தால இதை கேட்டுட்டேன். எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டேன். இது 2வது அர்த்தம். ஆக இந்த இடத்துல பாருங்க, இப்ப கம்பாரிசன் பண்றேன். மணவாள மாவனுக்கு வியாக்கியானத்துல ஒரு மாதிரி பதில் கிடைச்சிருச்சு. இப்படிதான் காலட்சேபம் இருக்கணும். ஆனந்தமா இருக்கும். மணவாளனுடைய வியாக்கியானத்துல ஒரு மாதிரி பதில் கிடைச்சிருச்சு. இவர் எம்பெருமானாரையே எம்பெருமான் என்று நினைத்தபடியாலே கேள்வியில் தப்பு இல்லை. அல்லது இது எம்பெருமானார் என்று வைத்துக் கொண்டால் இந்த சபாவம் அவருக்கு கிடையாது. ரெண்டுமே ஒத்துட்டு ரெண்டு பேர் சரியான பதில் வந்துட்டு வரும். எம்பெருமானையே எம்பெருமானாரையே எம்பெருமான என்று நினைத்தபடியாலே அந்த கேள்வி தப்பில்லை. ஏன்னா எம்பெருமானுக்கு அந்த சுபாவம் உண்டனோ வைஷவன் உண்டானோ கிடையாது. இருந்தாலும் உண்டுன்னு சொல்லும்படியான ஒரு தன்மையாவது அங்க வரது வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க எப்படி இருக்கு? இங்க எம்பெருமானாரே வச்சுன்னு கேட்கிறாரியா, அந்த சுபாவம் அவர்கிட்ட இருக்கா? வைஷவன் கிடையாது என்றார். ஆக இது யாருக்கு தெரியும்? புறத்தாழ்வாருக்கு தெரியும். புறத்தாழ் முதலான பெரியோர்களுக்கு தெரியும்னு சொன்னார். ஆனா எனக்கு தெரியாதபடியாலே என்ன பண்ண, திருவாரூர் எனக்கு தெரியாதபடியாலே தப்பா கேள்வி கேட்டேன். அப்ப தப்பா ஒரு பிரபந்தத்தை பாடலாமா சுவாமின்னு உடனே நாம எல்லாம் கேட்டோம். திருவாரூர் தொடர்னார என்ன பண்ண, சுவாமி நீ தெரியாதபடி தானே நீங்க கேட்டேன். ஆமா. இப்ப தெரியாதபடி கேட்டுக்கிட்டா அப்ப தப்பா ஒரு பிரபந்தத்தை பாடலாமா? நீ என்னமா பாடிட்டு இருக்கே, தப்பா பாடலாமாண்ணா? அப்ப திருவண்ணாமலை பத்தி சொல்லணும்னா நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனே, எனக்கு பாடுறதுக்கு யோக்கியத்தை கிடையாது. 3வது பாட்டுல தெரிவிக்கிறார். எனக்கு பாடுறதுக்கு யோக்கியத்தை கிடையாதுன்னு சொன்னேனே, சொல்லிட்டேனே. இப்ப வந்து தப்பா பாடுறேன்னு கேட்டா அத்தனை இல்லையே. எனக்கு பாடுறதுக்கு யோக்கியதை இல்லைன்னு சொல்லிட்டேனே. எப்ப எனக்கு யோகியதை திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். எப்ப எனக்கு யோகியதை இல்லைன்னு சொன்னேனோ, நீ தப்பா பாடுற அதுக்கு தானே பிறந்திருக்கேன். தப்பா பாடுறதுக்கு பிறந்திருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப தப்பா பாடுறது பிறந்திருக்கபடியால அது என்னமா சுவாமி தப்பா பாடுறது? கேள்வியே தப்பாச்சு. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். குளித்து 3 அனல யோகம் குறிகொள் அந்தனம் தன்னை ஒளித்திட்டேன் என்கவில்லை நின்கரும் பத்தனல்லேன்னு திருமாலையில தொண்டர்படியாழ்வார் பாசனம். குளித்தி 3 அனல யோகம் குறிகொள் அந்தனமன் தன்னை ஒளித்திட்டேன் என்கனில்லை. இத கர்மயோகம் என்கிட்ட இல்ல, ஞான யோகம் என்கிட்ட இல்ல, பக்தி யோகம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, நான் ஒரு பிராமணன், அந்த பிராமணியமே என்கிட்ட போயிடுச்சுன்றார். தொடர்ந்து யாரு? தொடர்படியாழ்வார் விப்ரநாராயணன். பிராமணியமே என்கிட்ட போயிடுச்சுனார். நான் பிறந்ததிலிருந்தே இந்த பிராமண வர்ணத்துக்கு ஒரு தாழ்ச்சி, பிராமண வர்ணத்துக்கு ஒரு தாழ்ச்சி. அப்படின்னா என்கிட்ட ஞான யோகம் இல்ல, பக்தி யோகம் இல்ல, கர்ம யோகம் இல்ல, எதுவுமே இல்லைன்னா அப்ப ஞான யோகம் இல்லைன்னு அர்த்தம், ஞானமே இல்லைன்னு அர்த்தம். கர்ம யோகம்னா அதை பண்றதுக்கு எதுவும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா. சரி, பகவான் கேட்டார், சரி உங்கள்கிட்ட கர்ம யோகம் இல்லை,
ஞான யோகம் இல்ல, பக்தி யோகம் இல்லையனோ? ஆமா. அப்ப 3 இல்லையனும் இல்ல. இதுக்கு மேல எதை வச்சுட்டு என்கிட்ட வந்து எதுவுமே இல்லையனோ? ஏதாவது ஒண்ணு கொடுத்து கடைக்கு போறோம். ஏதோ கணக்கு பணத்தை கொடுத்து ஏதோ ஒன்று பொருள் வாங்கணும் போனோம். என்கிட்ட எதுவுமே காசே இல்லை. ஏதாவது கொடுப்பேன், என்னமா கொடுப்பேன்? அதே போல உங்ககிட்ட ஏதாவது இருக்கணுமோ? என்ன இருந்து என்கிட்ட வந்து கேட்கிற கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கா. அதுக்கப்புறம் 3 இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணுமே நான் 3 இல்லைன்னு சொல்லிடுறேன். கழிப்பது என்று கொள்ளக்கூடிய சந்தோஷிக்க வாய்ப்பே இல்லையே. எத்தே நீ கொடுத்தா தர நான் உனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு அப்படின்னு பெருமாள் சொல்றார். இப்ப ஆழ்வார் திரும்ப சொல்றார், நம்பி கழிப்பது என்று கொண்டு நம்பின்ற நம்பின்னா குணபூர்ணன் அர்த்தம். என்ன குணபூர்ணன்னா, என்னிடத்தில் இல்லைன்னு சொன்னேனே தவிர உன்னிடத்தில் இல்லைன்னு சொல்லலையே. எங்கிட்ட கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இல்லைன்னு சொன்னேனே தவிர உன்னிடத்தில் இல்லைன்னு சொல்லலையே. அதாவது என்னிடத்தில் இருப்பதை கொண்டு நீ ஆனந்தப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னிடத்தில் இருப்பதை கொண்டு நீ ஆனந்தப்படுத்த வாய்ப்பு கிடையாது. அப்ப நீ நம்பியானபடியாலே, அப்பன்னா நம்பி என்ன குணபூர்ணன். அப்ப கழிப்பதற்கு வாய்ப்புண்டு. எதனால? என்னிடத்தில் இருப்பதை வைத்துக் கொண்டல்ல, நீ நம்பியானபடியாலே அதனால நீ கழிப்பதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு பதில் சொன்னார். அப்ப நம்பினா பகவானுக்கு கிருபை இருக்கிறவன் தானே அர்த்தம். சரி, நான் நம்பி என்று தெரிந்து கொண்டேன் என்று கேட்டு, நம்பி எப்படி தெரிஞ்சுட்டேன்? கடல் வண்ணா கதறுகின்றேன், கடல் வண்ணா கதறுகின்றேன். கதர்ன கடல் போய் கடந்து கடலை போய் ஒண்ணுமில்லாத தேவதாந்தர்கள் பஞ்சு பிரியோதனந்த பரத்தை நீ கொடுத்தாய் அல்லவா, அந்த அளவுக்கு பிரியோதனந்த பரத்துவம் என்னிடத்தில் இல்லைன்ற. நான் மத்தவால போல இல்ல. மத்தவால நான் மத்த தேவதாந்திரன் என்ன பண்ணா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த மாதிரி நான் இந்த தேவதாந்திர பஜனை என்கிட்ட கிடையாது, பிரியோஜனாந்திரம் கிடையாது என்கிட்ட. உபாயம் உன்னை தவிர மற்ற உபாயம் கிடையாதுன்னு சொன்னேன். அப்படி இருக்க செய்த. ஆனால் கண்ட விஷயத்தை கேட்கும் ஆசை என்னிடத்துல கிடையாது. இது யாரு தொண்டபடியா வச்சிருக்க என்கிட்ட கிடையாது. சரி, அப்ப உனக்கு என்ன வந்திருக்க இல்லையா? அவர்கள் கொடுத்தா எனக்கு கொடுக்காமல் போய் விடுவாயா? நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னிடத்தில் இருக்கிறது என்ன இருக்கு? கர்மயோகமோ ஞான யோகம் பக்தி யோகமோ கிடையாது. பிரபக்தி ஒண்ணுதான் இருக்கு. உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேன், அது ஒண்ணுதான் இருக்கு. அதை நம்பிதான் நான் பாட்டு இருக்கேன், அதை நம்பிதான் வந்திருக்கேன். அப்ப கதறுகின்றேன். அதனால கதறேன் கதறேன்னா ஓன்னு கதறலாமா? பிரபன்ன கதறக்கூடாது. மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தின்னு நம்முடைய பூர்வாச்சாரியர். பிரபன்னன் எப்படி இருக்கிறான்னா, ஆச்சாரிய திருவடி சம்பந்தம் பெற்றாச்சு, இனிமே கொடுத்துருவார் பேரு தப்பாது என்று திருத்தி பேட்டுக்கு துவரிக்கே இருக்கு. ஆனா அதுக்காக கதனும் ஊன்னு கதறணும்னா கதறப்படாது அப்படின்னா, நீ கதர்னு இருக்கிய பெருமாள் கேட்கிற, நீ கதறிய இது நியாயம் இல்லையே. ஏன்னா நீ பிரபக்தி வெண்டியணும் கண்டித்துக்கணும் பேசாம இருக்கணுமோ அப்படி இருக்காது. ஓகோன்னு சத்தம் போட்டு இருக்கிய. பக்தன் தான் சத்தம் போடுவான். பக்தன் இன்னும் கிடைக்கலையே சத்தம் போட்டு பண்ணணும். ஏன் ஜடபரத்தை அப்படிதான் சத்தம் போட்டார். ஜடபரத்தார் பக்தி யோக நிட்டர், ஜடபரத்தார் பிரகலாதன் பக்தி யோக நிட்டர் சத்தம் போட்டுருந்தாரு. துருவன் இன்னும் கிடைக்கலையே, இன்னும் வரலையே அப்படின்னு சத்தம் போட்டுருந்தாங்கன்னா, அந்த மாதிரி நீ பண்றிய, நீ எல்லாம் பக்தர் இல்லையே, நீ பிரபன்னாச்சு அப்படின்னு. அப்ப அரட்டலாமா இந்த மாதிரி அரட்டலாமா அப்படின்னு சொல்லி மீண்டும் கேட்கிறார். பிரபன்னன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேசாம இருக்கணும், வாயை திறக்கப்படாது, ஒண்ணும் பேசக்கூடாது, பேசாம இருக்கணுமானோ. ஆனா நீரு கடல் வண்ணா கதறுகின்றேன், குளித்தி 3 அரணயோகம் குடிகொள் அந்தரவன் தன்னை ஒளித்திட்டேன் என்று அந்த பாசனம் தெரிவிக்கிறார். கடல் வண்ணா கதறுகின்றேன், கதறியன்னா ஏன் அந்த அளவுக்கு உனக்கு தெரியாதா அப்படின்னு பகவான் கேட்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஞானம் இல்லை என்கிட்ட சொல்றேன். ஞானம் இல்லைன்னு சொல்லியன்னா பிரபன்னன் கதறக்கூடாது அரட்டக்கூடாதுன்னு ஞானம் கூட இல்லையே. இப்ப என்ன பண்ணணும்னு பகவான் கேட்கிறார். அனித்தனுக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளா. அனித்தனுக்கு அருள் செய்தாய், எனக்கு அருள் செய். உன் அருளையே எதிர்பார்த்திருந்தேன். தேவனுடைய கிருபா பிரபாவம் நீரே அறிய வேண்டும். நம்மிடத்தில் ஒண்ணும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கும் என்ன இருக்கு, என்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. பிரபக்தி உன்னை தவிர மற்றொன்னும் கிடையாது என்கிற நினைவுதான் கிட்ட இருக்கு, எதுவும் கிடையாது அப்படின்னு இல்லையா? அப்படி இருக்கச்சே, அதனால இப்ப திருவனந்தபுரம் என்ன தெரிவிக்கிறாரு? அறியாத்தனத்தால இந்த கேள்வி கேட்டேன், சந்தேகத்தால கேட்டேன், எனக்கு தெரியாது கேட்டேன். அப்ப பார்த்தாலே தெரியுது, முன்னுக்கு பின் முரணா இருக்குன்னு தெரியுது இல்லையா? அப்ப என்ன முரண்பாடுனா, நீ என்னுடைய பிரபாவத்தை நன்னா காமிச்சிருக்க புறத்தாட முதலாட இருக்கு. அதனால வைஷமியம் நைக்கியம் கிடையாதுன்னு தெரிகிறார். ஆனா அதை சந்தேகப்பட்டு கேட்கிற என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. ஆச்சரியமான விஷயம். மேற்கொண்டு இது
அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வாரம் பெருமானார் ஜிய துல்லேசனும் ஆச்சாரியன் திருவிலேசனும் பாகவதால் திருவடிகளே சரணம். ஆச்சரியமான பாசனம். ஒவ்வொரு பாசனமும் ரத்னங்கள். ஒவ்வொரு ராமானுஜ பாசனங்களுக்கு ஒவ்வொரு ரத்னங்கள். ரத்னம்னா அதுக்கு தகுந்தவர மணவாளமான அதுக்கு ரத்தனத்துக்கு மெருகூட்டி இருக்கார். திருலோகஞ்சியர் சுவாமி மெருகூட்டி இருக்கார். அந்த மெருக பார்த்து நம்ம ஆனந்தமா நம்ம அனுபவிச்சிருக்கோம். சாயங்காலம் காலக்ஷேபம் கண்ணி சேர்த்தாலும் ஆச்சரியமானது. அது ரெண்டுமே ஆச்சரியமான கிரந்தம். அதை அனுபவிக்கிறத சாயங்காலம் 5 மணி போட்டு இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கறது பிரார்த்திக்கணும். ஆழ்வாரும் பெருமானார் ஜிய துல்லேசனும் ஆச்சாரியன் திருவிலேசனும் பாகவதான் திருவடிகளே சரணம்.